நாடு மிகும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மாலை பொழிகின்ற நாடு வீசுகின்ற நாடு நாடு மிகும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மாலை பொழிகின்ற நாடு குளிர்ந்ததந்தல் வீசுகின்ற நாடு இஞ்சி மிஞ்சி புக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இளம் சுக்கு விளைகின்ற நாடு நல்ல எலுமிச்சை காய்க்கின்ற நாடு நாட்டின் வலிமை சொல்ல அடியே நாவால் வட்டாரே அடியே நான் அறிந்த மட்டும் சொல்வேன் அடியே நான் அறிந்த மட்டும் சொல்வேன் அதுபோல் நாட்டின் பழமை சொல்ல அடியினவால் போதாது அறிந்த மட்டும் நான் சரி அறிந்த மட்டும் நான் சரி நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சோழவளம் சொக்கவளம் என்று சொல்லக்கூடிய சகல வளங்கள் எல்லாம் ஒருங்கியமை பெற்ற நன்னாடுதான் அதுதான் காசிமா நகரம் என்று சொல்வார்கள். சரி, இந்த காசிமா நகரை வாரணாசி பட்டணம் என்றும் சொல்லலாம். ஆமாம். இந்த வாரணாசி பட்டணத்தை நல்ல முறையிலே ஆண்டு வருகின்றார் ஒரு மன்னர். யார் அவர்? அந்த மன்னவர் யார் என்று பார்த்தோமையானால் மன்னனுக்கு மன்னவரா 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 விடமொழி தரித்த மன்னன் தரித்த மன்னன் மன்னருக்கு மன்னவரா மன்னவரா நல்ல மன்னவரா மகுடமோடி நரித்து மன்னன் தரித்த மன்னன் பாரெல்லாம் தான் போற்றும் பரமுடி மன்னவரா ராஜாதி ராஜனையா நாடு போற்றும் அல்லவரா அந்த காசி ராஜ மன்னவரா 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 அவர் கண்ணியமாய் ஆண்டு வாரா ஆண்டு வாரா காசிராஜன் மன்னவரா 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 கண்ணியமாயாண்டு வாரா அதாவது மன்னர்களுக்கெல்லாம் மன்னவராகவே மகுடமுடி தரித்த மன்னனாக தன் நாட்டு மக்களை எல்லாம் பொன்னாட்டு மக்களாகவே நினைத்து ஆட்சி புரிகின்றான் காசிராஜன். அப்படியே வாழ்ந்து வருகின்றான். பார் போற்றும் பாராளும் வேந்தன். சரி, ஆமா, அது மட்டுமல்ல, சரி, அழகாகவே ராஜாதி ராஜவனாகவே வீர தீரத்தில் சிறந்தவனாகவே நாட்டை ஆண்டு வருகின்றான். உண்மைதான். நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயத்தில் நல்ல முறையில எப்படி ஆண்டு வருகிறான் பாருங்கள். எப்படி ஆண்டு வருகின்றான்? ஆறிலொரு கடமை தாங்கி கடமை வாங்கி கடமை வாங்கி அசையாதே மணையும் கட்டி மணையும் கட்டி ஆறிலொரு கடமை வாங்கி கடமை வாங்கி கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மணியும் கட்டி கூறி கண்டும் குறையாமல் குவிலையத்தை ஆண்டு வாரான். நானிலமும் போற்று மண்ணோ போற்று மண்ணோ போற்று மண்ணோ ஏன் நல்லரசு புரிந்து வாரான் புரிந்து வாரான் நானிலமும் போற்று மண்ணோ போற்று மண்ணோ போற்று மண்ணோ நல்லரசு புரிந்து வாரான் புரிந்து வாரான்
அசையாத வணியம் கட்டி ஆறில் ஒரு கடமை வாங்கி இருந்தால் அந்த காலத்திலே விவசாய மக்கள் எல்லாம் விளைவிக்கக்கூடிய விளை பயிர்களில் ஆறில் ஒரு பகுதியை மன்னனுக்கு கொடுக்க வேண்டும். சரி என்று ஒரு நாள் மக்கள் பஞ்ச பட்டினிகளில் ஈடுபடுகின்றார்களோ அந்த நிலைமை வருகின்ற போது மன்னன் திரும்பியும் மக்களுக்கு கொடுத்து விடுவாராம். ஆமா ஆமா அசையாத மணிகட்டி என்று சொன்னால் என்னன்னா ஆலயங்களிலே கட்டப்பட்டிருப்பது ஆலயமணி. ஆமா அரண்மனையிலே கட்டப்பட்ட மணியானது ஆராய்ச்சி மணி என்று சொல்வார்கள். சரி மக்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு துன்பகாலம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஓடி வந்து அந்த மணியை ஒலிக்க வேண்டும். உடனே மன்னன் வந்து நீதி வழங்குவார்கள். ஆமா இதுவரைக்கும் அந்த மணி ஒலித்ததே இல்லையா? இல்லை. அப்படின்னா எவ்வளவு நல்லாட்சி புரிந்திருக்காரு. நல்ல முறையிலே நல்ல வண்ணம் ஆட்சி செய்து வருகின்றார். ஆமா தன்னாட்டு மக்களை ஒன்னாட்டு மக்களாக நினைத்து நல்ல முறையிலே நல்லாட்சி செய்து வாழ்ந்து வந்த போதிலும் 1000 செல்வங்கள் அவரிடத்தில் இருக்கின்றது. ஆமா அப்படி சொத்தானே குறைகள் இல்லை, சுகத்தானே குறைவும் இல்லை, பாடானே குறைகள் இல்லை, வாக்கியத்தால் குறைகள் இல்லை, கன்று காணிகளால் எந்த ஒரு குறையும் இல்லையாம். ஆமா குறை என்று சொல்ல போனால் குழந்தை இல்லாதது மட்டுமே பெரும் குறையாகவே இருக்கிறது அண்ணா. அதாவது நாமல் திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஒரு கோவில் குளத்திற்கு நாமல் போகும்போது நம்மை பார்க்கிறவர்கள் ஓடோடி வந்து என்ன கேட்பாங்க முதல்ல? இப்ப 15 கழிக்கைக்கு முன்னாடி விசேஷமா இருக்கிறியாம்மா அப்படின்னு எதுக்காண்டிதான் அப்படி கேட்கறான்னு தெரியல. இது என்ன ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் எல்லாம் போயிட்டு பிள்ளை இல்ல நீ கண்டிப்பா தெரிஞ்சுன்னு வச்சிருங்களா என்ன சொல்வாங்க? எந்த இடத்துல எல்லாம் வந்து பாக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் கேட்பாங்க. காலையில பார்த்தா மத்தியானம் பார்த்தா காலையில ஒருக்கா கேட்பாங்க, மத்தியானம் ஒருக்கா கேட்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை ஆகி போச்சு. அப்படி அப்படி வந்த உடனே பார்த்த உடனே பிள்ளை குட்டி எப்படி இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் சொத்து சுகம் இருக்குதான்னு யாராவது கேட்பாங்களா? சொத்து எல்லாம் தேடி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு மனைவியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது. என்ன தென்னந்தோப்புல எவ்வளவு தேங்காய் வெட்டிச்சு அப்படி என்று யாருமே கேட்க மாட்டாங்க. பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வம் என்று சொல்வார்கள். சரி அப்படிப்பட்ட பிள்ளையானது நமக்கு இல்லையே வண்ணவா என்று சொல்லி ஆமா பார்த்தால் இந்த அழகாகவே இந்த காசி வடநாடவன் நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே செண்பகவல்லி மாலையிட்டு மனம் முடித்து இல்லறத்தை நலரமாக்கி வாழ்ந்து வருகிறார். நல்லது நல்லது அல்ல என்று நினைத்தான். ஆகவே திருமணமானது செய்ய வேண்டும் என்று அதானே சொல்வாங்க. நொண்டியா வாழ்ந்தாலும் பரவாயில்லை, ஒண்டியா வாழ்ந்துடக்கூடாது. ஒண்டியா வாழும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அதெல்லாம் ஒண்டியா வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். ஆமா ஆகையினால் அழகாகவே அந்த செண்பகவல்லி வெண்குடியை மாலையிட்டு மனம் முடித்து வாழ்ந்து வரும்போது சகல செல்வங்களையும் கொடுத்த கடவுளோ அவர்களுக்கு பிள்ளையை கொடுக்க மறந்து விடுகின்றார். ஆமா பிள்ளை இல்லாமல் பார்த்தால் இந்த செண்பகவல்லி வெண்குடியால் சொல்கின்றார், என் ஆசை மன்னவா அருமை பிராணநாதா, நாம யாருக்காவது ஏதாவது பாவம் செய்திருக்கோமா சுவாமி? யாருக்குமே எந்த பாவங்கள் செய்யவில்லை. ஆமா இது என்ன கெட்டின பிறகு நீங்க பாவம் செய்தது நான் சொல்லல, எனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க பாவம் செய்திருக்கீங்களா? நான் பிறந்ததுல இருந்து யாருக்கும் இந்த பாவம் செய்யல. நீதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அடேங்க அப்பா, அந்த அளவுக்கு நீங்க ஒரு உத்தம புருஷன்னு சொல்லலாம். ஆமா பாவம் செய்யாமலே எல்லாரும் பாவம் செய்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ நீங்க பாவம் செய்யாட்டாலும் உங்க பாவனையே பாவம் செய்த மாதிரி தானே சுவாமி இருக்கு. அதனாலதான் நீங்க மாட்டிக்கிறீங்க. சரி என்னவோ இருக்கட்டும், இல்லை இருந்தாலும் பிள்ளை இல்லையே சுவாமி என்று வேதனை கொண்டு இந்த வெண்கொடியாள் தன்னுடைய கடவனிடத்தில் என்ன சொல்லி எடுத்து விளம்புகிறாள் பாருங்கள். கரைக்கும் தேங்காயே மண்ணடைந்த கையாலே மடிவிடுக்க வந்தனில்லை, பட்டியலே சாதமிட்டால் பாதி உண்ண பிள்ளை இல்லை என்று சொல்லி தாயவளோ, என்று சொல்லி தாயவளோ செண்பகவல்லி வெண்கொடியாள் காசி வேந்தனிடத்திலே சொல்லுகின்றாள், சுவாமி கடிக்கரைக்கும் தேங்காயை கையை ஏந்துவதற்கு குழந்தை இல்லை. கடிக்க வச்ச தேங்காயா?
கறிக்கரைக்கும் தேங்காய் நம்ம அரைச்சிட்டு இருக்கும்போது அம்மா கொஞ்சம் தேங்காய் தாங்கம்மான்னு நம்மகிட்ட கேட்குமே. அதுக்கு கூட ஒரு பிள்ளை இல்லையே, நிறையுடத்து தண்ணீரே நின்று அலம்புவதற்கு குழந்தை இல்லை. இல்லை, அது மட்டுமா? வேறு மழை பெய்த முற்றத்திலே மண்ணடைந்து விளையாடுவதற்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. ஆமா, மண்ணடைந்த கையோடு அம்மா என்று என்னுடைய மடியை எட்டி ஓடோடி வந்து பிடிப்பதற்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. எந்த பெண்கள் எல்லாம் 1க்கு 2 3 4 நீ குழந்தை பெத்து வளர்க்கிறான். இதோ பக்கத்துல இருக்கிறானே பங்கஜம், இவளுக்கு ஒரு 10 பிள்ளை பெற்றுட்டா. 10 பிள்ளைக்கு தாயாகி விட்டான். எதிர் வீட்டுக்காரி இருக்கின்றானே இந்த ரவி அம்மா, 8 பிள்ளைக்கு தாயாகி விட்டானே சுவாமி. ஆமா, அடுத்த வீட்டுக்காரியோ 5 பிள்ளைக்கு தாயாகி விட்டாள். நான் மட்டும் ஏனோ இன்னும் ஒரு குழந்தைக்கு தாயாகாமல் இருக்கிறேனே நாதா. எந்த பெண்கள் எல்லாம் எத்தனை பேரையோ பெற்றெடுத்து அவர்கள் முன்னால நான் வெற்றுடம்பாக அல்லவா இருக்கின்றேன் சுவாமி. இப்படி இருப்பதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்னையும் மலடி மலடி என்று கூறுகிறார்கள். அப்படி என்னை மலடி மலடி என்று சொல்லக்கூடிய சமயத்திலே மலடி மலடி என்று மாநிலத்தோர் சொல்லும் போது என்னுடம்பு சிவனே மலடி மலடி என்று மாநிலத்தோர் சொல்லும் போது ஆளுதல்லோ என்னுடம்பு சிவனே, ஆளுதல்லோ என்னுடம்பு சிவனே. இருளி இருளி என்று எல்லோரும் சொல்லும் போது இரளது கருகுதையா சிவனே. என்னை பார்த்த பெண்கள் எல்லாம் அதோ மலடி வருகின்றான், இதோ இருளி வருகிறான் என்று என்னுடைய எதிரே கூட வராமல் ஓரமாக செல்கிறார்களே ஐயா. மலடி மலடி என்று சொல்கின்ற சமயத்திலே அப்படியே எங்கேயாவது சென்று மாண்டு விடலாம் போன்று இருக்கின்றது. ஐயோ செண்பகவல்லியே, எனக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவிதானே, இப்படி எல்லாம் சொல்லாதம்மானே. இதோ பாரம்மா, என்ன எல்லோரும் சொன்னா என்ன, உன்னை நான் என்னைக்காவது மலடி என்று ஒரு வார்த்தை வாயால நான் உன்னை சொல்லி இருப்பேனா? இல்லை, இதுவரைக்கும் நான் சொல்லதில்லை, என்ன சொல்லவும் மாட்டேன். ஏன்னு சொன்னா பிள்ளை இல்லை என்று சொன்னா ஓ மேல குறை ஏ மேல குறைன்னு சொல்ல முடியாது. ஆமா, கடவுளா நினைத்தார் என்று சொன்னால் 90 வயசு ஆனாலும் நம்மளுக்கு கண்டிப்பா பிள்ளை கிடைக்கும். உண்மைதான், அப்படித்தானே? ஆமா, ஆனால் இந்த காசி வேந்தனோ அப்படியே என்று தினந்தோறும் காசிநாதர் ஆலயத்திலே வந்து வணங்குவது வணக்கம். அது மட்டும் இல்லைங்க, பிள்ளை இல்லாத வாசலிலே பெரியவர்கள் வருவார்களா? வரமாட்டார்களா? மதலை இல்லாத வாசலிலே மறையவர்கள் கூட வரமாட்டார்கள் பிச்சை எடுப்பதற்காக. சிறு பிள்ளை உன்னுடைய வீட்டில் இல்லை என்று சொன்னால் விளையாடுவதற்கு கூட மற்ற சிறு குழந்தைகள் உங்க வீட்டு முன்னாடி வரமாட்டாங்க. பிள்ளை இல்லாத வீடு ரொம்ப அப்படியே சத்தமே இல்லாம அப்படியே அமர்ந்த நிலையில இருக்கும். வீடுன்னு சொன்னா கலகலப்பா இருக்கணும். அதுலயும் இந்த பெண் பிள்ளை பிறந்த வீடுன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுதானே உண்மை. கை நிறைய வளையல போட்டு அந்த பிள்ளைங்க அப்படி கிளுன்னு விளையாடிட்டு வரும்போது எவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு என்ன செய்ய, பொம்பளை பிள்ளை இல்ல, வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் தங்கச்சி பெத்து வச்சிருக்கல பொம்பளை பிள்ளை. ஆமா, அந்த பிள்ளைய நம்ம பிள்ளை போல பாத்துக்கிட வேண்டியதுதான். ஆமா, அப்படியே வேதனை கொண்டு இந்த செண்பகவல்லி வெண்குடியால் சொல்லிக் கொண்டிருக்கும் இடத்திலே பார்த்தான் இந்த காசி வேந்தன் ஆனவன். இந்த காசி வேந்தனோ தினந்தோறும் காசிநாதரை வணங்குவது வணக்கம் அல்லவா. அப்படி ஒரு நாள் தினத்திலே மனதார வந்து வேண்டுகின்றான், காசிநாதரை, என்ன நான் இது நாள் வரைக்கும் யாதொரு குற்றமும் செய்யவில்லையே சுவாமி. யாருக்கும் எந்த பாவமுமே பண்ணவில்லையே சுவாமி. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் குழந்தை இல்லாமல் இருக்கின்றது காசிநாதா. இந்த நாடால எனக்கு ஒரு குழந்தையானது வேண்டும் ஐயா என்று சொல்லி அப்படி நம்பிக்கையோடு மன உறுதியோடு வணங்கி நின்றான் அல்லவா. ஆமா, அப்படி வணங்கி நிற்கும் போதுதான் பகவானும் மனமிறங்கி
ஒரு அசரரி வார்த்தையாகவே இந்த காசி ராஜினி இடத்திலே என்ன சொல்கிறார் பாருங்கள். பிள்ளை அது இல்லை என்றே வருந்த வேண்டாம் காசி வேண்டாம், உந்தனைக்கு பிள்ளை வர்றம் உளமாக அருளுகின்றேன். நல்ல வீரனுக்கு சமமான பிள்ளை ஒன்றே பிறப்பான் என்றே அசரறியோ சொல்லிடவே அசரறியோ அப்படியே அசரறி வாக்கானது உரைக்கின்றதே. ஆமா காசிநாதா, என்ன சுவாமி, பிள்ளை இல்லை என்று நீ வருந்தவே வேண்டாம். சரி, 8 நல்ல வீரனுக்கு பலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், கவலைப்படாதே. அப்படி என்று காதலியே அந்த வார்த்தையை கேட்டான், சந்தோஷம் கொண்டான், காசிநாதரை அடி வணங்கினான். ஆமா, தன்னுடைய அகரத்திற்கு சந்தோஷமாக ஓடோடி வருகின்றான். ஓடோடி வந்து தன்னுடைய மனைவியாகிய செண்பகவல்லியை பார்த்து சொல்கிறான், அடியே செண்பகவல்லி, இன்னைய தினத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஓடோடி வா. என்னாச்சுங்க? இத பாரு, பிள்ளை இல்லை என்று கவலை கொள்ளவே வேண்டாம். சரி, கண்டிப்பாக ஆண்டவன் திருவருளால் நமக்கு ஒரு குழந்தையானது பிறக்கும் என்று கடவுளே அருளாசி கூறிவிட்டார். என்னங்க, எதுக்காக, எதை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? அம்மா, நான் மனவேதனையோடு காசி வேந்தனை, அதாவது காசிநாதரை கையெழுந்து நிற்கும் நேரத்திலே கடவுளே அசரறியாகவே எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அம்மா, 8 வீரனுக்கு சமமான ஒரு பிள்ளை உனக்கு பிறப்பான் ஐயா, கவலை கொள்ள வேண்டாம் காசி வேந்தா என்று சொன்னார். சரி, ஆகையினால் இந்த வார்த்தையை ஏற்ற மாத்திரத்தில் என் மனமானது குளிர்ந்து விட்டது, எனக்கும் குளிர்ந்து விட்டது சுவாமி அப்படின்னு சொன்னா, நாமல் கண்டிப்பாகவே பகவானை வணங்கிடம் என்று சொன்னால் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அல்லவா? ஆமா, அப்படி என்ற இந்த கணவனும் மனைவியுமாகவே ஆமா அந்த பகவானை அடிவிணங்கிய வண்ணமாக இல்லறத்தை நலரமாக்கி வாழ்ந்து வருகிறார்கள். சரி, அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த காசி விஸ்வநாதருடைய அருளால் இந்த செண்பகவல்லி வயிற்றிலே கருவானது உதிக்கின்றது. அப்படி அழகாகவே கருவானது உதித்தவளுடைய வயிற்றிலே வளர்ந்து வரக்கூடிய சமயத்திலே வயிற்றிலே கருவானது எப்படி உருவாக வளர்கிறது பாருங்க. 1ஆவது மாதத்திலே ஓலை பூமீனியானாள், 2ஆவது மாதத்திலே ஓலை பூமீனியானாள், 2ஆவது மாதத்திலே இடையதோதான் சிறுத்திடமா, 2ஆவது மாதத்திலே இடையதோதான் சிறுத்திடமா, 3ஆவது மாதத்திலே முகமெல்லாம் வெளுத்திடமா, 4ஆவது மாதத்திலே நல்ல பாங்கனிகள் தின்னுவாளா, 4ஆவது மாதத்திலே பாங்கனிகள் தின்னுவாளா, 5ஆவது மாதத்திலே அரைவயேறு சூளானாள், 5ஆவது மாதத்திலே அரவையேறு சூளானாள், 6ஆவது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நீரோ, 7ஆவது மாதத்திலே இட்டாரை கைவளையல், 7ஆவது மாதத்திலே இட்டனரை கைவளையல், 8ஆவது மாதத்திலே திட்டு முட்டாய் வருகோதென்பாள், அங்கே 9ஆன மாதத்திலே உடையவரை கண்டொழுதாள், 9ஆன மாதத்திலே உடையவரை கண்டொழுதாள், 10ஆவது மாதத்திலே அங்கே 10ஆவது மாதத்திலே பாவையற்கு மெய்நோய, 10ஆவது மாதத்திலே 10ஆவது மாதத்திலே பாவையற்கு மெய்நோய, 1ஆவது மாதத்திலே ஓலை பூ போன்ற மேனியாக இருக்கிறாள், 2ஆன மாதத்திலே இடையானது சிரிக்கின்றது, 3ஆவது மாதத்திலே முகமெல்லாம் வெளுத்து காணப்படுகிறதா, முத்து போன்ற வியர்வை, ஆமா முத்து போன்ற வியர்வை கொட்டும், முகமெல்லாம் வெளுக்கும் அண்ணா, வெளுக்கும், ஆமா வெளுத்து காணப்படும். அது மட்டும் இல்ல, பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண் இருக்கிற அழகை விட இந்த கர்ப்ப காலத்துல மிகவும் அழகா இருந்துச்சுன்னு சொன்னா, ரொம்ப அழகா இருந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு பிறக்க போறது பெண் குழந்தை, பெண் குழந்தை. ஆனா இருக்கிற அழகை விட அப்படியே கீழே போயிட்டு வச்சிருங்களா, அவளுக்கு பிறப்பது ஆண் குழந்தை என்பார்கள். அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க முன்னோர்கள், அப்படி கணிப்பாங்க. ஆமா, இப்படி 4ஆவது மாதத்திலே
நல்ல மாங்கனிகள் புளியங்காய் நெல்லிக்காய் எல்லாம் கிடைச்சா நல்லா சாப்பிடுவாமா. அது மட்டும் இல்ல, குப்பையை வாரியும் தின்றா, மண்ணு திருமாங்கட்டி இதையெல்லாம் சாப்பிடுறாங்க. ஆமா, எல்லாம் சாப்பிடுவாங்க. தேவை இல்லாததை எல்லாம் வயிற்றுல கட்டி அடைச்சிருவாங்க. 5வது மாதத்திலே அறவயிறு பக்குவமாகிறாள். அப்படிதான் அயலார்கள் எல்லாம் அறிகிறாங்க. ஏன் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாத அண்ணே? யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு இழுத்து பிடிச்சு கட்டினாலும் நிக்காது. ஓஹோ. ஆகையினால அப்படியே அதான் 5வது மாதம் அயலார்கள் அறியக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். ஆமா. 6ஆம் மாதத்திலே அறவயிறு அப்படியே அருவருப்பாகவும் நாவருப்பாகவும் இருக்கு. ஏதோ சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது, நான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். வீட்டுக்காரட்ட சொல்லுவாங்க, என்ன எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கீங்க, வாங்கிட்டு வாங்க. ஆமா, அவர் கையில காசு இல்லனாலும் உடனே பக்கத்து வீட்டு தோழனிடத்துல ஓடி போவாரு. ஐயா, என் தம்பி எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுட, நாளைக்கு தாரேன் எப்படியாவது சொல்லி கடனை உடனே வாங்கி ஒரு லட்டு கேட்டதுக்கு 1 கிலோ வாங்கி கொண்டு கொடுப்பாரு. 1 கிலோ வாங்கி கொண்டு கொடுக்கையில ஒரே ஒரு லட்டு எடுத்து ஒரு கட்டி கட்டிப்பான். ஆமா, கடிச்ச உடனே என்ன ஆகும்? கடிச்ச உடனே தம்பிடும். என்னங்க இந்த லட்டு ரொம்ப கசப்பா இருக்குது, என்ன கடையில போய் வாங்கிட்டு வந்தீங்க? அப்படியே அதுல இருக்கும். ஆனா பக்கத்து வீட்டு பரிமளாக்கா 3 நாளைக்கு முன்னாடி வச்ச கருவாட்டு கறியை சூடு பண்ணுவா. ஓஹோ. அப்ப இவன் நினைப்பா, என்ன நமக்கு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு தந்துட மாட்டாங்களே. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் வாயு வயிறுமா ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னா பக்கத்து வீட்டுல எதை சமைத்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா, கொடுக்காம சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. என்னன்னே நடக்குது? இந்த காலம் கதவை பூட்டி போட்டு இருந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த வாசனை கூட வீட்டை விட்டு வெளியே போகாத, ஜன்னல் எல்லாம் மூடிடுவாங்க. அப்படி 6வது மாதத்திலே அருவருப்பாக நவருப்பாக இருக்கிறதா? சரி. 7வது மாதத்தில் அவளால் எழும்பி இருக்க கூட முடியவில்லை. 8வது மாதத்திலே திட்டமிட்டாக இருக்கின்றது. ஆமா. அப்படியே 9வது மாதம் நேரத்திலே உடையவரை தஞ்சம் என்று உடையவருக்கு பங்களிட்டார். சரி. உடையவர் என்று சொன்னா யாரம்மா? குலதெய்வம். அவரவருடைய குலதெய்வம். ஆமா. எங்க போய் எப்படி நீங்க கர்ணம் போட்டாலும் சரிதான். சரிதான். குலதெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு நாளாவது அப்படியே வந்து நின்று வணங்கணும் கண்டிப்பாக. ஆமா. வணங்காம போனா எங்க போய் ஆட்டம் போட்டாலும் ஒண்ணும் நடக்காது. ஐயா, எத்தனை கோயிலுக்கு போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருந்துட்டான்னு சொன்னா எந்த கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் கிடையாது. உண்மைதான். அப்படி என்று சொல்லி அழகாகவே உடையவரை தஞ்சம் என்று உடையவருக்கு பங்களித்தாள். 10வது மாதம் நெகியும் போதுதான் தன்னுடைய மன்னவனை வார்த்தை சொல்கின்றார். என்னங்க, என்னடி சீக்கிரம் வாங்க சுவாமி, என் வயிறு எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்னடி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவா இப்ப அழுத கண்ணீரவுமாட இருக்கிற? ஐயோ, இது எனக்கு சந்தோஷமான வேதனை தான் என்று நானும் எண்ணுகின்றேன். இன்னும் கொஞ்சம், அதாவது இப்ப எனக்கு குழந்தை பிறக்க போகுது சுவாமி. அப்படியாம்மா? இப்ப உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியுதா? ஐயோ, வயிறுலாம் நல்ல வலிக்குமே. ரொம்ப வேதனையா இருக்கு ஐயா. ஐயோ, என்னால தாங்க முடியலையே சுவாமி. உடனே மருத்துவரை அழைத்து வரவேற்க ஆள் விடுறேன். அப்படி என்று சொல்லி அழகாகவே அரண்மனை வருத்தத்தை அழைத்து வந்தார்கள். ஆமா. அப்படியே அழைத்து வந்து ஒரு வயசான பாட்டின்னு சொன்னா ஒரு பிள்ளைய முகத்தை பார்த்த உடனே என்ன பிள்ளை பெத்தெடுப்பா, சுகமா பெறுவாளா இல்லன்னா வேற எதுவும் பண்ணணுமான்னு சொல்லிடுவாங்க. ஆமா. அப்படி பார்க்கும்போது இந்த அம்மாவோட மேனி எல்லாம் ரொம்ப தளர்வு நிலையில காணப்படுகிறது. சரி. அப்பதான் பார்த்தா, எடி தோழி பெண்களே, ஆமா உடனே எப்படியும் பிள்ளை பெற்றுவாடா, உடனே பிள்ளை பெறணும்னு சொன்னா அவதான் அழுதுட்டு இருக்கிறாளே. மருத்துவத்தை நீங்க வந்திருக்கிறீங்க. கர்ப்ப வேதனையில இந்த மருத்துவதியை பார்த்ததும் அழுது இன்னும் கூடுதல் வருது. ஆமா, மருத்துவதியை பார்த்த உடனே வெம்பி வெம்பி அழுதவள் வாய்விட்டு அழுது துடித்தேன்னு இப்படி அழுகிறாள் பாருங்கள். எப்படி? எம்மா மருத்துவமே, குருத்தெலும்போ குருத்தெலும்போ மருத்தெலும்போ
குருத்தெலும்பு பொருத்தெலும்பு எல்லா எலும்பும் ஒரே வேதனையாக வலிக்கிறதம்மா. மருத்துவமே ஆமா, நெருப்பு வந்து அணில் குளத்தி நெஞ்சில கரையேறுதடி. ஐயோ, குழந்தை வருவது இவ்வளவு கஷ்டம் என்று சாவியனோ பிழைப்பேனோ என்று கூட எனக்கு தெரியவில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் யாராவது பேசுவாளா? இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா என்ன செய்திருப்பா? நான் கருவாக இருக்கும் போது கருமருந்தை தின்றிருக்க மாட்டேனா? அடியே வாயை மூடடி. நல்ல நேரத்துல என்னடி பேசுறடி? உருவாக இருக்கும் போது ஒரு மருந்தை தின்றிருக்க மாட்டேனா? அப்படியெல்லாம் பேசாதையப்பா. பிள்ளை பெற்று தாய்மார்களையே பிழைக்க மதி சொல்லுங்கடி. இந்த பாரு, அடுத்த பிள்ளைய பெத்துட்டு எப்படி இருக்கா பாத்தியா? பார்த்த பிள்ளை பெத்தவ மாதிரி யாரும் சொல்ல முடியுமா? மருத்துவரி அது மட்டும் இல்ல, நான் பாடங்கள் அணிந்திருக்கும் பாதம் ரெண்டும் நோகுதடி. மோதிரங்கள் அணிந்திருக்கும் மொழிகள் எல்லாம் நோகுதம்மா. அந்த மோதிரத்தை கலக்கிடுங்கோ மக்களனாக்கு நேர்ச்சி போடுங்கடி. நான் நல்ல கரையேறணும். அமளி, உனக்கு முன்னாடி நான் தாண்டி நேர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்கிறேன். ஆகையினால் கவலைப்படாதம்மா. சரி அம்மா. செண்பகவல்லி தாயே, பிள்ளை சுமை என்பது அழுது அழுது சுமந்தாலும் நீ தான் சுமந்தாகணும். வேறு ஏதாவது ஒரு பை சுமைன்னு சொன்னா என் தங்கச்சி வாங்கி வச்சிருப்பா, தோல்லையாவது கையிலே தூக்கி வச்சிருப்பா. ஆமா, இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க 10 மாதங்கள் சுமந்து கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறீங்க. ஆமா, அதை சொல்றீங்க. ஆமாண்ணே, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். நீங்க 10 மாதம் தான் சுமக்கிறீங்க. சரி, அந்த உயிரை ஒரு ஆண் 16 வருடங்கள் சுமக்கிறான் தெரியுமா? எங்க சுமக்குறீங்க? தோல்ல பிடிச்சிட்டே போவீங்களா? உடம்புல சுமப்பாங்க. எப்படி? அப்படியாப்பா, சந்தோஷம். அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன வெளியே சொல்லண்டா ராசா? அப்படியே எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. அழகாகவே வேதனையோடு மனம் வேதனையோடு இருக்கும் நேரத்திலே சொல்கிறார்கள், இந்த பெண்கொடிமார்கள் எல்லாம் முதல் பிள்ளைக்கு இப்படிதாம்மா இருக்கும். அதுக்கு பிறகு அடுக்கடுக்கா இருந்தனா பிரச்சனை இல்ல. 4 வருஷம் 5 வருஷம் தள்ளி போட்டா ரொம்ப கஷ்டம்தான். ஆகையினால் அழகாகவே 10 மாதம் திகழ்ந்திருக்கும் நேரத்திலே அப்படியே மருத்துவரியானவளை அழைத்து வந்தார்கள். முக்குளத்து எண்ணெய் வாங்குகின்றாள். அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஒன்றாக சேர்த்து குடிப்பதற்காக கொடுக்கின்றாள். என்ன எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்தா? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், முத்தெண்ணெய். 3 நல்ல எண்ணெய் தானே? 3 நல்ல எண்ணெய் தான்ப்பா. அவன் எதுவுமே மோசமான எண்ணெய் கிடையாது. அப்படி 3 விதமான எண்ணெய் ஒரு கிண்ணத்தில் ஒன்றாக சேர்த்து குடிப்பதற்காக கொடுக்கின்றாள். கொஞ்சம் குடிச்சு போக மீதம் இருக்கு எண்ணெயை அப்படியே மீன் எல்லாம் போட்டு நீவி விடுகின்றாள். ஆமா, அப்படி தடவி விடக்கூடிய சமயத்தில் எண்ணெய் வாடை வட்ட போது மேனை எல்லாம் குடமுடைய கண்டாடை மறுத்து குழந்தை வந்து பிறந்திடுமாமே. எண்ணெய் வாடையானது வீடிலே விட்டவுடனே கண்ணி குடமுடைய கண்டாள் இந்த மத்தொதியாள். ஆமா, அழகாகவே செண்பகவல்லி தாயானவள் ஆண்டவன் அருளாளே அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்ததும் அங்கிருக்கும் தாதிமார்கள் எல்லாம் குரவை ஒளி முழங்குகின்றார்கள். சரி, அப்படி இந்த சந்தோஷமான செய்தியை அவள் மன்னருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியே மன்னரிடத்திலே தோழிமார்கள் எல்லாரும் வந்து சொல்லும் போது இந்த காசி வேந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, வந்து ஓடி வந்து சொன்னா பத்தியா ஒரு தோழி அவளுக்கு அப்படியே அடேங்க அப்ப அதுக்குதான் அவ வேகமா ஓடி வந்திருக்கிறா. இவ்வளவு தள்ளி போட்டு அவ முன்னாடி ஓடி வந்துட்டான். இப்ப அப்படிதான் நடக்கு. என்ன செய்யணும்? அப்படி சந்தோஷம் கொண்ட ஆண்காசி வேந்தன். ஆமா, இப்படி இருக்கும் நேரத்திலே ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுனால ஒரு சந்தோஷம். ஆமா, ஏன்னா இந்த காசி நாடை ஆளுவதற்கு ஒரு பாலகன் வந்து பிறந்திருக்கான். அதான் ஆண் குழந்தை. ஆமா, இப்படி இந்த மன்னன் சந்தோஷப்படுகின்றான். சந்தோஷப்பட்டதான் நினைக்கிறான். சந்தோஷப்படும் வேளையிலே ஆள் பாலகன் பிறந்திருக்கான் என்றால் இதுக்கு முக்கிய காரணம் யாரு?
யாரே நம்ம மருத்துவதி அம்மா தான் ரொம்ப பக்கத்துல பக்குவமா இருந்து பிரசவம் அந்த பார்த்தாங்க. மருத்துவதிக்கு பொலிவானது போட வேண்டாமா? கண்டிப்பா போட வேணுனே. உங்கள்ட்ட இருக்குது எல்லாம் தோழிமார்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிறீங்கல்ல, அழகாக உங்களுக்கு ஏன்ற அளவு போடுங்க. என்னால முடிஞ்சது இது. அடுத்த வீட்டு பொருள்லாம் அப்படியே அழகா தூக்கி போடுவான். இப்ப இருக்கிறதானே தர முடியும். ஆமா ஆமா இருக்கு. அப்படி என்று சொல்லி அழகாகவே தோழிமார்கள் எல்லாம் மருத்துவதிக்கு பொலிவு பணம் போட்டு அனுப்பி விடுகிறார்கள். சரி, ஆனால் இங்கே குழந்தை பிறந்தது ஒரு வகையில சந்தோஷமாக இருந்தாலும் ஓடோடி வந்து இந்த மந்திரியானவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சொல்கின்றான்? என் காசி மன்னவா, உமக்கு பெரிய ஆபத்தாகவே இந்த குழந்தை வந்து பிறந்திருக்கிறது ஐயா என்று சொல்கிறான். என்ன சொல்கின்றாய்? அப்படி என்று கேட்ட போது என் காசி மன்னவா என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த பிறந்திருக்கும் ஆண் குழந்தையோ மாலை சுற்றி பிறந்திருக்கு, மன்னனுக்கு ஆகாது. கொடி சுற்றி பிறந்திருக்கு, கோத்திரத்திற்கு ஆகாது. இந்த பிள்ளை இருக்குமானால் அரண்மனையும் அடைந்திடுமே. நாடதேவம் அடைந்திடுமே, நாட்டு மக்கள் அடைந்திடுவா. இந்த பிள்ளை வேண்டாம் என்று மந்திரியோ சொன்ன போது குழந்தையதை காட்டில் போடு, குழந்தையதை காட்டில் போடு. காசி மன்னன் என்ன கொண்டா, குழந்தையதை காட்டில் போடு, குழந்தையதை காட்டில் போடு. காசி மன்னன் எண்ணம் கொண்டா. ஓடோடி வந்து வேதனையோடு சொல்கிறான் இந்த மந்திரியானவன். மன்னா, குழந்தை பிறந்திருக்கிறது, நீங்க ரொம்ப சந்தோஷப்படாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா. பிறந்திருப்பது கொடி சுத்தி பிறந்திருக்கு. என்னது கொடி சுற்றி பிறந்திருக்கின்றதா? ஆமாம். இந்த குழந்தை உங்களுக்கு ஆகவே ஆகாது. நம்ம நாடும் அழிஞ்சு போவோம், நாட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சு போவாங்க. நம்முடைய குல கோத்திரத்திற்கு ஆகவே ஆகாது பண்ணவா? ஆகாது. அதனால் இந்த குழந்தையை கொண்டு விடுங்கள், இல்லை ஏதாவது நாடு கடத்தி விடுங்கள். அப்படி என்று சொன்னவுடனே நினைக்கின்றான் இந்த காசி வேந்தனானவன். என்ன நினைத்தான்? கொடி சுற்றி பிறந்திருக்குமே, ஆனால் இந்த குழந்தை வைத்தால் இந்த நாட்டிற்கும் நமக்கும் அரண்மனைக்கும் மக்களுக்கும் அல்லவா பங்கம் வரப் போகின்றது. இந்த மன்னனானவன் நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆனா நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. ஆகவே இந்த குழந்தையை மந்திரி சொன்னது போன்று நாடு கடத்தி விட வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்படியே காவலர்களை வரவழைத்தார். எப்பா காவலர்களை, உடனடியாகவே நீங்கள் இந்த பச்சிலம் குழந்தையை கொண்டு கானகத்திலே போட்டுவிட்டு வாருங்கள் என்று அழகாகவே ஒரு தாம்பல தட்டி எடுத்தாள். சரி, பட்டு துணியை விரித்து அந்த குழந்தையை இடத்தினான். காவலர்கள் கையிலே கொடுக்கின்றான். கையிலே கொடுத்து சொல்கின்றான், கானகத்திலே நீங்கள் கொண்டு போட்டுவிட வேண்டும் என்று சொன்னவுடனே மன்னனுடைய ஆணை கிணங்கவே இந்த காவலர்கள் குழந்தை தன்னை கையில் எடுத்துக் கொண்டு அப்படி எப்படி வருகிறான் பாருங்கள். காவேரி நதிக்கரையில் அழகாகவே பார்த்தார்கள். இந்த கை குழந்தை எடுத்துக்கொண்டு காவேரி நதிக்கரையிலே தொட்டியம்பாளையத்திலே வருகிறார்கள். சரி, இந்த குழந்தையை போட்டு விட வேண்டும் என்று காவலர்கள் வருகின்றார்கள். அடர்ந்தவன கானகத்திலே வந்தார்கள். கானகத்திலே போட்டுவிட்டு காவலர்கள் அப்படியே சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த கானகத்திலே பெரும் வன மிருகங்கள் எல்லாம் வாழும் அல்லவா?
அப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் இருந்த பிறகும் இந்த பச்சிலம் குழந்தையை பசியில அழுது விட்டே இருக்குது. அப்படியே பறவைகள் கூட்டமாக வருகிறது, யானைகள் கூட்டம் எல்லாம் வருகின்றதா, வருகின்றது, பாம்பானது வருகின்றது. அந்த பாலகன் அருகாகவே சென்று ஊர்ந்து விளையாடுது. அதாவது சின்ன பிள்ளைங்க சிறு வயசுல எப்படி இருப்பாங்க, ஊர்ந்து போற பாம்பையும் பிடித்து விளையாடக்கூடிய வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு நம்மளை தீண்டி விடும் என்று சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது, அதனால அப்படி செய்வாங்க. அப்படி அழகாகவே இந்த பறவைகள் விலங்குகள் எதுவுமே அந்த சிறு பாலகனை எதுவுமே செய்யவில்லையா, செய்யாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பாலகன் அத்தனை மிருகங்களையும் கண்ட போதும் அவன் முகத்தில ஒரு அச்சம் என்பதே கிடையாது. முகத்தோடு காட்சி கொடுக்கின்றான். அன்னைக்கு குழந்தையை கொடுக்கும் போது காசி விஸ்வநாதர் என்ன சொன்னார் அசரீர் வாயிலாக, அப்படியே 8 வீரருக்கு சமமான பிள்ளை உனக்கு பிறப்பான் என்று சொன்னாரே. வீரன் அல்லவா இவர். ஆமா, அப்படி அந்த குழந்தையானவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கானகத்திலே அப்படியே பச்சிலம் குழந்தையாவே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே அந்த கானகத்தின் அருகாகவே இருக்கின்றது கோனேரி பாளையம் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு ஊரானது. கோனேரி பாளையம். ஆமா, அந்த கோனேரி பாளையத்திலே யார் வாழ்ந்து வருகிறார் என்று பார்த்தான். யார் வாழ்ந்து வருகின்றார்கள்? வீர சக்கிலே ஏர் குளமதிலே 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 சின்னான் சின்னாள் என்று சொல்லக்கூடிய தம்பதிகள். அவருக்கு பேரு சின்னான், மனைவிக்கு பேரு சின்னாள். சின்னானும் சின்னாளும் வாழ்ந்து வருகிறார்கள். சரி, வாழ்ந்து வருகின்ற போது இவர்களுக்கு குழந்தை உண்டா? இவர்களுக்கும் குழந்தை இல்லை. அந்த காலத்திலே குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவர்களுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அப்படியே செருப்பு தைக்கும் வேலையை தொழிலாக கொண்டு வருகிறார்கள். ஆமா, அப்படியே தினந்தோறும் செருப்பை தைத்து நல்ல முறையிலே இந்த மன்னர்களுக்கெல்லாம் கொடுப்பார்களாம். படைகளுக்கெல்லாம் காலணிகள் வேண்டும் அல்லவா? இந்த காலணிகளை தயாரிப்பது அந்த காலத்திலே தோளால ஆன நாணயங்கள் உண்டு என்று சொல்வார்கள். சரி, செய்வதற்கும் இவர்களுக்கு தெரியுமா? அடேங்கப்பா, நான் இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையில உண்டுமா? ஆமா நாச்சி, பழைய காலத்துல உண்டுமா? தோளால வரலாறு சொல்கிறது. நம்ம எல்லாம் இங்க பாத்துக்கையா செய்யும். இப்போ உள்ள பைசாயே 1000 ரூபாய் 2000 ரூபாயும் செல்லாதுன்னு சொல்லி வரைச்சு வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலே தோளாலே செய்யப்பட்ட நாணயத்தை செய்து வருகின்றான். செருப்பு தைக்கும் தொழிலையும் செய்து வருகின்றான் இந்த சின்னான். அப்படி இந்த சின்னான் வேலையானது செய்து வரக்கூடிய சமயத்திலே இந்த செருப்பு தைப்பதற்காகவே என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வான்? காட்டுகளில் உள்ள மிருகங்களோட தோல் எல்லாம் எடுப்போம். கண்டிப்பா, காட்டு மிருகங்கள் செத்து கிடக்க முடியல, மாட்டு தோல், புலி தோல், அதெல்லாம் செய்வாரு. எல்லாம் ஒவ்வொரு தோலை எடுத்தா ஒவ்வொரு ரகமான செருப்பு கிடைக்கும். அப்படி ஏதாவது மிருகங்கள் இறந்து கிடக்குமா, தோல் எடுக்க வரலாம் என்று வரை இந்த சமயத்திலே அப்படி அழகாகவே இந்த சின்னானம் சின்னால் வெண்கொடியாகவோ செத்த மாட்டு தோல் உரித்து பக்குவமாய் அழுக வைத்து ஆவாரம் பட்டையை தான் தண்ணீரிலே நனைய வைத்து
அதற்கு பணிவிடைகள் செய்து அழகாகவே செத்த மாட்டு தோல் உரித்து அழகாக அதை அழுக வைத்து அது மட்டுமல்ல ஆவாரம்பட்டை தோல் உரித்து செருப்பு தைப்பதற்காக எடுப்பார்களாம். இந்த ஆவாரம்பட்டை வெட்ட வேண்டுமையானால் இவர்கள் எங்கு வர வேண்டும்? கானகத்திற்கு வர வேண்டும். சரி, கானகம் என்று சொன்னால் கோனேரி பாளையத்தை விட்டு அவர்கள் காவிரி நதிக்கரையிலே அப்படி தொட்டியம்பாளையத்திலே தான் வருகிறார்கள். அந்த கானகத்துல வர்றாங்க. அப்படி அவர்கள் தொட்டியம்பாளையத்திலே வருகின்ற சமயத்திலே நம்முடைய வில்லிசை குழுவினை பாராட்டி ஸ்ரீ சுடலைமணி அவர்கள் அருமை பேத்தி ஸ்ரீ தியா தீப்சி என்று சொல்லக்கூடியவர்கள் 500 ரூபாயை 500 லட்சமாக தந்திருக்கின்றார்கள். சரிதான். அவர்களுடைய குடும்பமானது ஆண்டவனாகிய சப்பாடி மாட சுவாமியுடைய அருளாலும் சகல வளங்கள் எல்லாம் பெற்று வாழையடி வாழையாக எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு கரையிலே வருகின்றோம். ஒரு பாட்டு. ஆண்டவன் நீ அல்லவா தில்லை தாண்டவன் நீ அல்லவா ஆண்டவன் நீ அல்லவா தில்லை தாண்டவன் நீ அல்லவா அம்பலத்தே நின்று ஆடல்களை உணர்த்தும் அம்பலத்தே நின்று ஆடல்களை உணர்த்தும் ஆண்டவன் நீ அல்லவா இல்லை தாண்டவன் நீ அல்லவா ஆண்டவன் நீ அல்லவா இல்லை தாண்டவன் நீ அல்லவா சொல்லும் பொருளும் கைகோர்த்தேவோ தாளத்திலே நின்று நடமாடும் சொல்லும் பொருளும் கைகோர்த்தேவோ தாளத்திலே நின்று நடமாடும் துதியும் ஜதியும் இணை சேர்ந்தேவும் பாதத்திலே வந்து இசை பாடும் துதியும் ஜதியும் இணை சேர்ந்தேவும் பாதத்திலே வந்து இசை பாடும் ஆண்டவன் நீ அல்லவா இல்லை தாண்டவன் நீ அல்லவா ஆண்டவன் நீ அல்லவா இல்லை தாண்டவன் நீ அல்லவா முத்தொழில் புரிவதை விளக்கிடவே முக்கள் படைத்தான் இறையவனே முத்தொழில் புரிவதை விளக்கிடவே முக்கள் படைத்தான் இறையவனே சக்தியின் மாபெரும் பக்தி கொண்டே பணிவோ தமக்கு அருள்பவனே சக்தியின் மாபெரும் பக்தி கொண்டே பணிவோ தமக்கு அருள்பவனே ஒவ்வொரு வேதமும் கூறி வரும்
நாதமணி இருப்பார் ஏழு சுரங்களில் உள்ளடக்கும் இசையினுடைய நடபுரிவார் ஒவ்வொரு வேதமும் கூடி வரும் ஓம் என்று நாதமணி இருப்பார் ஏழு சுரங்களில் உள்ளடக்கும் இசையிலும் நீயே நடபுரிவார் ஆண்டவன் நீ அல்லவா இல்லை ஆண்டவன் நீ அல்லவா அம்பலத்தே நின்று ஆடல்களை உணர்த்தும் அம்பலத்தே நின்று ஆடல்களை உணர்த்தும் ஆண்டவன் நீ அல்லவா இல்லை தாண்டவன் நீ அல்லவா ஆண்டவன் நீ அல்லவா இல்லை தாண்டவன் நீ அல்லவா இந்த விதமாகவே இந்த சின்னானும் கானகத்தில் வந்த ஆவாரம் பட்டை வெட்ட வேண்டும் என்று சொல்லி கானகத்தில் வந்தார்கள் பாருங்கள். வருகின்ற பொழுது கானகத்திலே இந்த பாலகனை தாம்பலத்தில் இருப்பதை கண்டார்கள். இந்த பாலகன் அழுது கொண்டு நிற்கின்றான். குழந்தையின் அழுகுரல் ஓசையை காதில் கேட்டால் சின்னான் ஓடோடி வந்தால் வெண்கொடியால் கணவனிடத்திலே சொல்கிறாள், என்னங்க அதோ அந்த பக்கமாகவே குழந்தையின் ஓசையானது கேட்கின்றது. பச்சிலம் குழந்தை யார்தான் இப்படி காட்டிலே போட்டுவிட்டு சென்று விட்டார்களோ தெரியவில்லையே. ஆமா, நமக்குதான் குழந்தை இல்லையே, அதனால இது இந்த கை குழந்தை எடுத்து வளர்த்தா என்னடி? சரிதான் சின்னா. ஆமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றதுங்க. ரொம்ப சந்தோஷத்துல உங்க பேரை சொல்லிட்டே மன்னிச்சுக்கோங்க சுவாமி என்று ஓடோடி வருகின்றார்கள். இரண்டு பேரும் கை குழந்தை எடுத்தார்கள். வாரிகையில் எடுத்து வலது எண்ணத்திலே முத்தமிட்டார்கள். சந்தோஷமாகவே அள்ளி எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே வருகிறார்கள். ஆமா, அப்படியே வந்தவர்கள் சந்தோஷம் கொண்டு உற்றார்கள். உறவினர்கள் சுற்றத்தார்கள் எல்லோரையும் அழைத்து சொல்கிறார்கள். பாருங்கள் என்ன சொல்கின்றார்கள். சந்தோஷமாய் மனமகிழ்ந்து ஆசாரம் பலதும் செய்து சந்தோஷமாய் மனமகிழ்ந்து ஆசாரம் பலதும் செய்து மக்களை வரவழைத்து வெற்றிலை பாக்கி வைத்தார். விருப்பமுடன் வரவழைத்து இனிப்புகளும் பரிமாறி விருப்பமுடன் வரவழைத்து இனிப்புகளும் பரிமாறி வீரனாக பிறந்ததாலே வீரன் என்று பெயர் சந்தோஷம் கொண்டு தன்னுடைய உற்றார்கள் உறவினர்களை அழைத்து வெற்றிலை பாக்கு கொடுத்து வரவழைக்கின்றார். எங்களுக்கு கடவுளா தந்த குழந்தை காட்டுல இருந்து இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆமா, எங்களுக்கு பிள்ளை இல்லாதனால இது எங்க சொந்த குழந்தையாவே வளர்க்க போறோம். வெற்றில பாக்கெல்லாம் வச்சிருக்கோம். ஆமா, வந்தவங்களுக்கு எல்லாம் இனிப்புகள் எல்லாம் கொடுக்கறாங்க. ஆமா, அப்படி சந்தோஷமாகவே இருக்கும் போது இந்த குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த கானகத்திலே அடர்ந்தவன கானகத்திலே இருந்த போதிலும் காட்டு விரயங்கள் வந்த போதிலும் எந்த ஒரு அச்சம் பயம் என்பது இந்த குழந்தைக்கு கிடையாது. இவன் ஒரு வீரராக தான் இருக்க முடியும் என்று சொல்லி வீரன் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். ஆமா, பாத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு பேரே வீரன். வீரா வீரான்னு சொன்னாலே அந்த பிள்ளைக்கு பேரை சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஒரு பெரிய மெய் சிலிர்க்கும். நம்மளுக்கு ஒரு மிடுக்கான ஒரு தோற்றமானது வரும். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீரன் சொல்லிட்டாலே ஒரு சந்தோஷம். பாலோட்டி நீராட்டி சீராட்டி தாலாட்டி பக்குவமாகவே இந்த குழந்தை வளர்த்து வருகிறார். நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே ஒன்றான திருவிழிகளை ஊர்ந்து விளையாடுகின்றான். மூன்றான வயதிலே முடி இறக்கி காதை குத்துகிறார்கள். வயதிலே நடந்து விளையாடுகின்றான்.
5ஆன வயதிலே ஆடையிட்டு படிக்கின்றாள். 6ஆன வயதிலே ஆபரணங்கள் பூட்டி அழகு பார்க்கின்றாள். அப்படி 7 வயதாக கூடிய சமயத்தில் எழுத்தோத வேண்டும் என்று சொல்லி 7 நல்ல வயதிலே எழுத்தோத வேண்டும் என்று நூல்களையோ நன்கோடனே படித்து வாராள். 16 வயதிலே சிலம்பு தொழில் நான் படித்தாள். 16 வயதிலே சிலம்பு தொழில் நான் படித்தாள். வித்தையும் வாழ்வித்தையும் முறையுடனே கற்று வாராள். வரும் வேளையிலே தொட்டியம் பாளையத்தில் என்ன காரணங்கள் அங்கே நடப்போதையா போது எழுத்தோத வேண்டும் என்று சொல்லி அழகாகவே இந்த வீரனை குருகுலத்தில் அடைந்து விடுகிறார்கள். குருகுலத்திலே பல கணக்கு நூல்களும் பலவித பாசைகளும் படித்து தேர்ந்து வருகிறார். வித்தை வாழ்வித்தை அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்தான். அப்படி இருக்கின்ற சமயத்திலே இப்படி அழகாகவே அவன் கற்று தேர்ந்து வரக்கூடிய சமயத்தில் அங்கே தொட்டியம்பாளையத்திலே வாழ்ந்து வருகின்றான் ஒரு அழகான மாபெரும் மன்னனாகவே ராஜாவாகவே வீரனாகவே. எந்த மன்னன் அரசாண்டு வருகிறான் பாருங்கள். எந்த மன்னனம்மா? பொன்மன மகராஜன் கற்பகவள்ளி அம்மையாரோ நாடு நல்ல நகரத்தோடே செல்வார்கள். கற்பகவள்ளி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவளை திருமணமானதை முடித்து பொன்மன மன்னன் என்று சொல்வார்கள். ஆமா, இந்த பொன்மன நாயக்கர் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு ஆண்டவன் அருளாலே அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றதா. ஆண் குழந்தை பிறந்திருக்க நேரம். ஆமா, இங்க ஆண் குழந்தை கிடைத்திருக்கின்றது. சரி, இவங்களுக்கோ பிறந்திருக்கிறது. அப்படித்தானே? அழகாகவே பிறந்த குழந்தையை நீராட்டி சீராட்டி பாலூட்டி அழகு வாய்ந்த குழந்தையாக வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே மாணிக்க தொட்டிலே இட்டு தாளாட்டுகிறார்களாம். அது ஏன்னா இவன் ஒரு மகாராஜன். ஆமா, பிறந்திருப்பது இளவரசி இல்லவா? ஆகவே தங்கமணி தொட்டிலே போட்டு தாளாட்டுகிறார்கள். அடேங்கப்பா, தங்கத்தால் மணிகள் செய்யப்பட்ட தொட்டிலே அருமை பெருமையாகவே நீராட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்து வரும்போது வருகின்ற போது இந்த குழந்தைக்கு பேச்சூட்ட வேண்டும். பிறந்திருப்பதோ பெண் குழந்தை. 28வது நாளிலே 28 கட்டினார்கள். ஆமா, 41வது நாளிலே இந்த பாலகிக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அழகாகவே பெண் குழந்தை அல்லவா? ஆமா, அவங்க அப்பா பேர் என்னது? பொன்மன செல்வன், பொன்மன நாயகன். ஆமா, பொன்மன ராஜன், பொன்மன வண்ணன் என்று சொல்வார்கள். உண்மைதான். அப்படி தந்தையுடைய பெயரை சேர்த்து பொம்மை என்று பெயரை சூட்டினார். ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு பொம்மைன்னு பெயர் வச்சாங்கன்னு சொன்னா சில பிள்ளைங்க அப்படி கொள்ளு கொள்ளுன்னு புசு புசுன்னு இருப்பாங்க. ஆமா, அப்படி சொல்லலாங்க, செல்ல பேரை விடலாம். ஆனால் இந்த குழந்தை தகப்பனுடைய பெயர் நாமத்தை ஒட்டி பொம்மை என்று பெயரை சூட்டுகிறார்கள். ஆமா, அப்படி பெயரை சூட்டி சிறப்பாக வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே குருகுலம் செல்கின்றாள். எப்படிப்பட்ட கல்விகளை கற்று வருகிறாள் பாருங்கள். அறநெறி கொன்றை வேந்தன் ஆத்தி சோடி வடித்து அப்பாடி என்று வழி வடித்தார்.
படித்தாள் படித்தாள் படித்து முடித்தாள் பொம்மை படித்தாள் படித்து முடித்தாள் அப்படி போடி ஓடி ஏ தக தக தகதா ஏ சரிகம பதனி அழகாகவே அறநெறி ஒன்றை வேந்தன் ஆத்திச்சூடி மூதூரை 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணங்கள் 32 தர்மங்கள் சரி மட்டும் இல்லாமல் இவளும் ஆணையேற்றம் குதிரையேற்றம் எல்லாம் படிக்கின்றாள் வில் வித்தை சிலம்பு இப்படிகளை எல்லாம் படிக்கின்றாள் ஏன்னா இவனும் இளவரசி அல்லவா ஆமா அப்படியே வீர கலைகள் எல்லாம் படித்து கூடு விட்டு கூடுவாயும் குரலி வித்தையும் படிக்கின்றாள் சரி அது மட்டுமல்ல அத்தனை வித்தைகளையும் படித்து பட்டத்து ராணியாகவே பவனி வருகின்றாள் இந்த பொம்மை அம்மா ஆமா ஆடவனுக்கு நிகரானவள் இந்த ஆடவன் தான் எல்லா வித்தையும் கற்க வேணுமா பெண் கற்க கூடாதா இப்படி இருக்கின்ற சமயத்திலே என்ன நடக்கின்றது பட்டத்து ராணியாகவே அப்படி திகழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு நாள் தினத்திலே இந்த பொம்மை அம்மாவோ இங்க பிராய வயசுல இருக்கின்றார் வாலிப வயசு ஆமா அப்படியே இங்கே இந்த வீரனும் கட்டிலை காலை பருவத்தை அடைகின்றார் அவனும் சரியான வீரன் ஆமா மாபெரும் வீரன் அல்லவா ஆமா 2 பேருமே ஒருவருக்கொருவர் யாரும் நிகர்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தன்மை கொண்டவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அழகாகவே இந்த தாயான பொம்மை அம்மையானவள் தன்னுடைய தோழிமார்களோடு ஒரு வயசு வந்துட்டுனாலே பெண்கொடிமார்கள் தோழிகளை சேர்த்துட்டு விளையாட போவாங்க விளையாட போனாலும் சரி நீராட போனாலும் சரிதான் சரி அப்படி அவருக்கு ஒரு பழக்கம் உண்டல்லவா ஆகையினால் பார்த்தால் இந்த பொம்மையானவள் தன்னுடைய தோழிமார்களோடு அழைத்து வருகின்றாள் நேராகவே அடியே தோழிமார்களே என்ன இத பாருங்களடி எனக்கு ரொம்ப நாளா ஆசை நல்ல முறையிலே காவிரி நதியிலே நீராட வேண்டும் என்று ஆசை அப்படின்னா நீ ஆசைப்பட்டுட்டல்ல நீங்க வருவீங்களாடி நான் வரமுடி வந்தா என் கூட கடைசி வரைக்கும் நின்று நல்லா நீராடணும் கடைசி வரைக்கும் நாங்க கொஞ்சம் குளிச்சாலும் நீ குளிக்கிற வரைக்கும் கரையில பாதுகாப்பா இருப்போம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அழகாகவே தோழிமார்களை அழைத்துக் கொண்டு ஆமா இந்த பொம்மையம்மை எப்படி வருகிறான் பாருங்கள் எப்படி எப்படி தொட்டியம்பாளையத்தில் காவேரி நதிக்கு தீர்த்தமாட வேணும் என்று பொம்மையம்மா வருவாளா வீரனோ தோழனோடு ஆற்றங்கரை ஓரத்திலே பொம்மையம்மா நீராடி வந்த வேளையிலே ஆற்று வெள்ளம் மார்பரித்து பொம்மையை நான் எடுத்து கொண்டு போகுதல்லோ அவளை எடுத்து கொண்டு போகுதல்லோ ஆற்று வெள்ளம் மாதே எடுத்துக்கொண்டு போகுதல்லோ அந்த நேரத்திலே அழகாகவே காவிரி நதியில் நீராட வேண்டும் என்று தோழிமாரோடு பொம்மையம்மா வருகிறாள் சமயத்திலே நீராடி கொண்டு இருக்கும் போது இங்கே இந்த வீரன் இருக்கின்றானே அவனும் அப்படியே சும்மா அப்படி சுத்தி பார்த்து காற்று வாங்கி உலாவிக் கொண்டு வரலாம் என்று சொல்லி அந்த நதிக்கரை அருகாக வந்து நின்று வாள் பிடித்து விளையாடி கொண்டிருக்கின்றான் அரண்மனையிலே பொன்மன நாயக்கர் இருக்கிறாரு ஆமா அவருடைய மனைவி கற்பகவல்லிக்கு ஒரு தம்பி உண்டு ஆபா அந்த அழகாகவே ஒரு தம்பி ஆனவன் இருக்கின்றான் அவனுடைய பெயர் தான் இவரை போல இருப்பான் ஆமா தளபதியாகவே பொறுப்பேற்று இருக்கின்றார் நரசப்பன் சொல்லக்கூடிய ஒரு ஆளு நரசப்பை நரசிம்மன் கிடையாது நரசப்பன் ஆமா இந்த பொம்மை அம்மாவை ஆற்றில நீராடி இருக்கும் போது அப்படி இழுத்துக் கொண்டு செல்கிறது கரை புரண்டு ஓடுகின்றது வெள்ளமானது அதிலே எடுத்துக்கொண்டு போய் இந்த சமயத்திலே தோழிமார்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க அடியே அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறா இதை இந்த சத்தத்தை கேட்டான் இந்த வீரனானவன்
ஆமா, ஏதாவது ஒரு அபயக்குரல் ஓசை என்று சொன்னா யாருமே உதவுவதற்கு முன்வரதான் செய்வார்கள். பக்கத்துல மந்திரி நிக்கிறான், அவன் காப்பாற்றுவானா? உதவுவது வீரனா நமக்கு தைரியம் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இறங்க முடியும். உண்மைதான். நமக்கு நீச்சல் தெரியாம உள்ள போய் நம்ம உயிரையும் போக்கணும். நீச்சல் தெரிந்த ஆள் மட்டும்தான் தைரியமா இறங்க முடியும். ஆகவே இது இவரை கரையேற்ற வேண்டும் என்று வீரனாரவன் ஆற்றிலே சாடுகின்றார். அப்படியே ஆற்றிலே சாடினான். சுறாமையின் போலே வேகமாகவே அப்படியே தண்ணீரில் நீந்தி சென்றான். காப்பாற்றி கரையிலே விடும் சமயத்திலே இந்த மந்திரி பார்த்தான். காப்பாற்றி கொண்டு விட்டிருக்கிறான். அம்மா, இவன் ஆளு யாரு? யாரு? அந்த நரசப்பை. என்ன குலத்தில் உள்ளவன் இந்த வீரன்? இவன் சக்கிரீர் குலத்தை சார்ந்தவன் அல்லவா? போய் நம்ம குலத்து பெண்ணுக்கு மேல தொட்டுச்சானே. இது பெரிய தீட்டு இல்ல. ஆமா, எப்படியாவது இதோ பாருங்கள், அவனிடத்துல வந்து கேட்கின்றான். இதோ பாரு, அதாவது என்ன தைரியம் இருந்தா நீ இந்த பொண்ணை தொட்டு தூக்கி இருப்ப, அதானே? இத அப்படி என்று பேசுகின்றான். இருக்கும்போது என்ன மாதிரி பட்டவன் வீரன் போய் இறங்கி காப்பாத்ததான் செய்வான். உங்களை மாதிரி விடம் கேட்டே இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னே. உங்களால வயிற வச்சுட்டே நீந்த முடியாது. நீந்துவீங்களா? அதெல்லாம் நல்லா நீந்தும். ஒருவேளை தண்ணியிலன்னா நீந்துவாரா இருக்கும். ஆகையினால் பார்த்தாள் இந்த வெண்கொடியாள். அடடா, நம்மை காப்பாற்றி விட்டான் இந்த ஒருவன் என்று சொல்லி அவள் அப்படியே சந்தோஷமாக இருக்கின்றாள். வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் பிழைச்ச உடனே நம்மளை காப்பாத்தியவரை தெய்வமா வணங்கணும்னு தோணும். கண்டிப்பாக. அதான் சொல்லுவாங்க, தவிக்கும் போதுதான் தண்ணி, தாகம் இருக்கும் போதுதான் தண்ணி வேணும். கண்டிப்பாக. அது போலவே ஆனால் இந்த நரசப்பா அந்த நேரத்துல வந்து நொய் நொயின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனாலையும் கிடையாது, செய்யக்கூடியவனை செய்ய விடாம இருக்கான்னு சொன்னா எப்படிப்பட்ட துரோகியா இருப்பாவை. ஆமா, ஆகையினால் அப்படியே வந்து சொல்கின்றான். நேராகவே பொம்மிட்ட சொல்றான். என்ன இத பாரமா பொம்மி? அவன் தூக்குறானி, தூக்குறத மறந்துரு. நான் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். அப்பா கேட்டா நான் தான் தூக்குறேன்னு சொல்லணும். ஏய்யா, காப்பாத்துனது ஒருத்தன், பேர் வாங்கினது ஒருத்தனா? உங்களை கூட்டிட்டு வந்தது நான் தானே. ஆமா, வேற யாராவது வந்து தூக்குறேன்னு சொன்னா எனக்கு மானம் என்ன ஆகுறது? அதுலயும் அவன் ஒரு சக்கிலி. ஓஹோ, அவன் உன்னை தொட்டு தூக்குறான்னு சொன்னா நாளைக்கு நான் உன்னை கிட்டும் போது எனக்கு மரியாதை இருக்குமா? இருக்காது. இனி நான் விடவே மாட்டேன். அப்பாட்ட சொல்லி உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். ஓஹோ, அப்படி நான் சொல்லிட்டா ஊரை விட்டு அரண்மனையை விட்டு என்ன ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு நீங்க ஒரு ஐடியா சொல்லி தரீங்க. ஆமா, ஐடியா மட்டும் தான் சொல்ல தெரியும் உங்களுக்கு. ஆமா, நீ வீரனாக இருப்பாய் என்று சொன்னால் அந்த மாத்திரத்தில் என்னை காப்பாற்றி இருக்க வேண்டும் அல்லவா? வெளியிடந்து நேராக அரண்மனைக்கு வருகின்றார்கள். சரி, அப்படியே அரண்மனையிலே வந்து நின்று செல்கின்றான். அரண்மனைக்கு வரக்கூடிய சமயத்திலே பார்த்தால் இந்த பொம்மையானவள் உடம்பெல்லாம் அப்படியே நனைந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது நனைந்து முகமெல்லாம் வேதனையோடு வாட்டத்தோடு வருகின்றாள். ஆமா, அப்படி வரக்கூடிய சமயத்திலே சொல்லுகின்றான். என்ன தந்தையானவன் ஓடோடி வந்து கேட்கிறான். எம்மா பொம்மி, அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு என்னாச்சு அம்மா? ஏனம்மா உன்னுடைய முகமெல்லாம் வாடி இருக்கிறது? ஏன்னா தண்ணீரில் விழுந்தவ சும்மா இருப்பாளா? தண்ணீரை குடிச்சு மூச்சு விட முடியாம அரை உயிரும் குறை உயிருமா இருப்பா. நான் ஆத்துல குளிக்க போனோம் அல்லவா? அப்போதான் அவளை சொல்ல விடல. அவ சொன்னா உண்மையை சொல்லிடுவாள்ல. சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த நரசப்ப சொல்றான், மாமா எல்லாரும் பிரச்சனை இல்ல, ஆத்துல நீராடி இருக்கும் போது தடுமாறி விழுந்துட்டா, நான் இருக்கிறோம்ல விடுவேனா? சாதாரண குதிச்சேன், பொம்மைய தூக்குனேன், தூக்குனேன். ஆமா, இல்லன்னா என்னையும் இழுத்துட்டு போயிருவா. அப்படி என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இங்கே அழகாகவே அரண்மனையில் இவள் வளர்ந்து வரும்போதே, ஆமா, பக்குவ திசையை எட்டிவிடக்கூடிய சமயத்திலே நினைக்கின்றான். இனிமேல் இவளை ஆமா கன்னி மாடத்திலே அப்படி 48 நாட்கள் அப்படி விரதமானது இருக்க சொல்ல வேண்டும். அந்த தோஷம் போன முடியல. ஆமா, அதுக்காண்டி விரதம் இருக்கணும். 48 நாள் கழிச்ச உடனே திருமணம் பண்ணணும். உண்மைதான். அப்படி விரதமானது இருக்க வேண்டுமையானால் ஆனால் அவள் அங்கு கன்னிமாடம் அமைத்து விரதம் இருக்கக்கூடிய சமயத்திலே இங்கே சக்கிலியர் குலத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் தோழி பெண்கள் எல்லாம் காவல் இருக்கணும். அப்படி என்று சொல்லி பார்த்தான் இந்த மன்னனானவள். அப்படியே காவலர்கள் இடத்திலே சொல்லுவேன். எப்பா காவலர்களே, ஐயா உடனடியாகவே நீங்கள் சக்கிலியர் இடமதிலே சென்று என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என்ன சொல்ல வேண்டும்? பாருங்களேன் மகடைகளே, வார்த்தை ஒன்றே சொல்ல கேளோ. வேறே நதிக்கரையில் கண்ணை மாட காண வைத்து பொம்மைய மாதவமே இருக்க, பொம்மைய மாதவமே இருக்க, நீங்கள் காவலதை காக்க வேணும். மாதவ
அந்த வார்த்தை தான் கேட்டு கோடேரை பாளையத்தில் வாழ்ந்து வர்றோம் பகடைகளோ நாளுக்கு ஒரு நாளாக ஆளுக்கு ஒரு ஆளாக அவர் ஆளுக்கு ஒரு ஆளாக என் காவலதை காத்து வாரா அப்படியே காவலர்கள் வந்து வீர சக்கிலியர் குலத்திலே வந்து சொல்கிறார்கள் ஐயா சக்கிலியர்களே பகடைகளே என்ன எங்களுடைய பொம்மியம்மா கன்னிமாடத்திலேயே 48 நாள் தவம் இருக்கிறாள் சரி நீங்க 48 நாள் தவம் இருக்கிற காலகட்டத்திலையும் நீங்க ஒவ்வொரு பேரும் ஆளுக்கு ஒரு ஆளாக வந்து ஒவ்வொரு நாள் தினம் ஒவ்வொரு பேர் காவல் காக்கும்படி மன்னருடைய உத்தரவு அப்படி இந்த சின்னவனை பார்த்தார்கள் அங்கே வாழ்ந்து வரக்கூடிய இந்த பகடைகள் எல்லாருமே எல்லோரும் ஆளுக்கு ஒரு நாளாக காவல் இருக்க செல்கின்றார்கள் சரி அந்த சமயத்திலே ஒரு நாள் தினத்திலே இந்த காவலுக்கு யார் வருகின்றார் என்றால் இங்கே எனக்காகவே இந்த சின்னானம் வளர்த்து வருகிறார்களே மாபெரும் வீரன் அந்த மாபெரும் வீரன் காவலுக்கு வருகின்றான் அந்த வீரனானவன் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லி அழகாகவே எப்படி வருகின்றான் பாருங்கள் எப்படி எப்படி வீரவாள் தனி வெடித்து வீரனவள் வருவானா வெள்ள நல்ல குதிரையிலே பாரணையா வீரனவள் அழகாகவே வீரவாள் கையில் பிடித்தான் கையிலெடுத்து வெள்ள நல்ல குதிரையில ஏறி அழகாகவே காவல் கம்பு கையில் எடுத்து வருகின்றான் எடுத்து பொம்மை அம்மாவுக்கு நல்ல முறையிலே காவல் காக்க வேண்டும் என்று இந்த வீரனானவன் காவல் காக்கின்ற நேரத்திலே இதை பார்த்தால் பொம்மி என்ன நம்ம சாகுற நிலைமையில இருக்கும்போது இந்த வீரன் தானே நம்மளை காப்பாத்தினது அதான் அப்படி அவனும் அவளும் பார்க்க சரிதான் ரெண்டு பேர் கண்ணும் நோக்க ஆமா இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வீரன் என்ன நினைக்கிறான்னா என்ன நினைக்கிறான் நம்முடைய குலமோ கீழ்குலம். ஆமா அவங்க எல்லாம் பெரிய குலத்துல இருக்கிறவங்க. சரிதான். அதனால அவங்களை எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது என்று ஒதுங்குகிறார். அப்படியே இந்த வீரன் கண்ணும் கருத்துமாக காவலும் கட்டுமாக காவல் இருக்கும் நேரத்திலே அங்கே வருகிறான் இந்த அரசப்பன். ஆமா வந்தான் பார்த்தா, ஏய் என்ன இங்க பாருங்க, உன்னை யாருப்பா இந்த இடத்துல கொண்டு விட்ட? இன்னைக்கு ஏன் முறை காவல்? உன்னுடைய முறையா? ஆமா. இந்த பாருடா, அதாவது உன்னை பார்த்தாலே தீட்டு, உன் நிழல் பட்டாலே தீட்டு, தோட்டாலும் தீட்டு. இத்தனை நாளும் காவல் காத்தது எங்க ஆளுதானே. நான் வந்தோன்னு தீட்டாயிட்டா. இத பாரு, அதெல்லாம் பேசாத நரசிப்பா. அப்படின்னா நீ ஒன்னால காவல் செய்ய முடியுமாடா? இத பாரு, என்னால காவல் செய்ய முடியும் அப்பா. எனக்கு இந்த காவல் காக்க வேண்டும் என்று சொன்னது மன்னர். நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்க போறதே கிடையாது. இத பாரு, ஆகையினால மன்னர் அளித்த உத்தரவின் பேரிலே நான் தான் இந்த காவல் காப்பேன். அப்படி என்று இந்த வீரன் சொல்லி இருக்கக்கூடிய சமயத்திலே இருக்கிறது, அந்த இதுல இருந்து காவல் காக்கிறான். ஆமா, அப்படி கடும் குளிர் பெரும் மழை காற்றாகவே வீசுகின்றது. அதுவே காவல் காத்ததின் காரணமாக இவனுக்கு நல்ல மிகுந்த காய்ச்சல், உடல் நடுக்கம் எல்லாம் வருகிறது. அப்படியே அழகாகவே அந்த குளிர் மழையிலுமே அவன் அப்படியே மன்மதன் போல் என்று காவல் காக்கிறாரா. ஒரு வேலையை செய்யும் போது அதனுடைய வேதனை நமக்கு தெரியாதல்லவா. அப்படி காவல் காத்து இவன் கடுங்குளிர் காய்ச்சல் வந்ததன் காரணமாக தன்னுடைய அகத்திலே அடுத்த நாள் தூங்குகிறான். சரி, உடம்பெல்லாம் நடுங்கு. பார்த்தால் அவருடைய தோழில் ஒரு பெண் அங்க அதையே ஊர்ல உள்ளவன். சரிதான். உடனே இந்த பொம்மி கிட்ட வந்து சொல்ற, பொம்மி அப்படியே பார்த்தான், நினைக்கின்றான் தன்னுடைய அகரத்திலே வந்து அப்படியே படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே நினைக்கின்றான் தாயும் தந்தையும் என்ன நினைத்தார்கள், நம்முடைய மகனானவன் இன்றைய தினத்திலே வந்த உடனே அப்படி கட்டிலை படுத்து விட்டானே, உடம்பெல்லாம் நடுங்குதே, இவனுக்கு காய்ச்சல் ஆகியனால் இவனுக்கு கசாயம் வைத்து கொடுக்க வேண்டும் என்று மகனுக்கு கசாயம் வைத்து கொடுக்கின்றாள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே
பார்த்தால் இந்த நரசப்பனானவன் மனதில் எண்ணுகின்றான். அதாவது இந்த பொம்மையை தொட்டு தூக்கிய விஷயத்தை நாமல் மன்னனுக்கு இன்று வரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஆமா. ஆனாலும் அவளிடத்திலும் சொல்லக்கூடாது என்று நாமல் சொல்லி இருக்கின்றோம். சரி. அப்படி என்று அப்படியே பேசி 48 நாட்கள் முடிவடையக்கூடிய சமயத்திலே தன்னுடைய அரண்மனையிலே வருகின்றாள். அப்படி தன்னுடைய அரண்மனையிலே வந்து இந்த பெண்கொடியானவள் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இந்த பெண்படியின் அழகானது எப்படி இருக்கிறது பாருங்கள். பாப்பாரோடைய திருவதிலே பாப்பாரோட திருவதிலே பாப்பாரோட திருவதிலே பார்த்தெடுத்தே பவளம் போலே பார்த்தெடுத்தே பவளம் போலே பாப்பாரோட திருவதிலே பாப்பாரோட திருவதிலே பாப்பாரோட திருவதிலே பாத்தெடுத்து பவளம் போலே பாத்தெடுத்து பவளம் போலே பெண்ணை காணாள் பெண்ணழகே பேடை மயில் நிறம் அழகே கண்ணை காண கண்ணழகே கண்ணை காண கண்ணழகே கண்ணாடி போல் முகமழகே கண்ணை காணால் கண்ணழகே கண்ணை காணால் கண்ணழகே கண்ணாடி போல் முகமழகே பெண்ணை காணால் பெண்ணழகே பேடை மயில் நிறம் அழகே. ஆமா. ஆடவர்கள் கண்டாரானால் அவனருகே செல்லதான் பார்ப்பார்கள். ஆமா அப்படி 3ஆம் பிறை போன்ற நெற்றி, ஆமா வேப்பிலை போன்ற புருவங்கள், சரிதான். கெண்டை மீன் போன்ற கண்கள், கண்கள் எல் பூ போன்ற நாசி, ஆமா கோவை பழம் போன்ற உதடு, சரிதான். அப்படியே கன்னி கமுகு இருக்கு பாத்தீங்களா, கன்னி கமுகு, ஆமா. அந்த கமுகை போன்ற கழுத்து, சரி. இப்படி ஒரு அழகியாகவே திகழ்ந்தாள். அப்படி அழகு வாய்ந்த பெண்ணாகவே இந்த பொம்மையம்மை திகழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் இந்த வீரனுக்கோ நரசனுக்கோ ஏற்கனவே ஆகாதல்லவா. ஆமா. அப்பொழுது இந்த பொம்மையானவள் உண்மையை சொல்லிவிட்டாள் என்று சொன்னா அவளை அரண்மனை விட்டு வெளியே விட்டுருவாங்க. வெளியே விட்டுருவாங்க. நரசப்பனும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா. சரி. ஆனால் நீ பட்டால் தீட்டு தொட்டால் தீட்டு என்ற உரைப்பாக நரசப்பன் பேசும்போது வீரனுக்கு கோபம் வருகிறது. ஆமா. வரதானே செய்யும். அப்படியே கோபத்தோடு சொல்கிறான், நாங்கள் தொட்டால் தீட்டு என்று சொல்கிறீர்களே, காவல் நாங்கள் தானே காக்கிறோம் என்று எதிர்த்து பேசினா பாருங்க. நரசப்ப வீரனை ஓங்கி அடிச்சுட்டான். வீரன் வாங்கிட்டு சும்மா இருப்பானா, திருப்பி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும். ஆமா. ஆனால் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இத பாரப்பா வீரா, உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் அடக்கிரு, நாமளோ தாழ்ந்த குலத்தில் உள்ளவர்கள். அதனால பெரிய குலத்துல உள்ளவங்க அடிச்சா வாங்கதான் செய்யணும். மன்னர் குலத்தில் உள்ளவர்களிடத்தை நாம பகையை வளர்க்கவே கூடாதையா, கொஞ்சம் வறுமையாக இருக்கு. அப்படி என்று சொல்லி போடி நேரத்துல இந்த பொம்மை அம்மாவுக்கு அவளால உதவி செய்யலான்னு தோணுது. சரி. ஆனா செய்ய முடியாத நிலைமையில அம்மா இருக்கிறான். ஆமா. இப்படியாகவே 2 பேருமாக அரண்மனைக்குள்ளே வந்து நல்ல முறையிலே இந்த நரசப்பன் தன்னுடைய பொம்மை அம்மாவை அழைத்துக் கொண்டு வருகின்றார். சரி. இங்க அழைத்து வந்திருக்கக்கூடிய சமயத்திலே காவல் காத்திருந்த இந்த வீரனுக்கு பெரும் மழை குளிர் காய்ச்சலாலே அப்படியே உடம்பெல்லாம் நோய்வாய்ப்படுகின்றது. இதை தோழி வந்து பொம்மையிடத்திலேயே கூறினாள். அப்படி ஓடோடி வந்து இந்த தோழியானவள் நேராக வந்து சொல்கிறாள் பாருங்கள். தோழியவள் ஓடி வந்து அரண்மனை தன்னதிலே, தோழியவள் ஓடி வந்து அரண்மனை தன்னதிலே, அந்தபுரமானதிலே, ஆனதிலே வந்திருக்கும் இளவரசே. தோழியானவள் அரண்மனையிலே அந்தபுரத்திலே ஓடோடி வந்து இந்த பொம்மையை பார்த்து சொல்கின்றான். ஏமா பொம்மையம்மா, என்ன ஏனம்மா நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கிறேன்னு என்னன்னு கேட்க மாட்டியா? என்னவாயிற்று? இத பாரு, அதாவது நேற்றைய தினத்திலே உங்களை காவல் காத்தானே வீரன், அந்த வீரனுக்கு கடும் குளிர் காய்ச்சலாகவே இருக்கிறதம்மா. வீரனுக்கு காய்ச்சல் வந்துட்டான். ஆமா, எனக்காக கடன் கஷ்டப்பட்டு மழை என்று பாராமலும் குளிர் என்று பாராமலும் இருந்தல்லவா காவல் காத்தார். ஆமாம்.
எப்படியாவது நான் அந்த வீரனை பார்த்து வர வேண்டுமடி. இந்த பாருங்களம்மா, இப்பொழுது போகவே வேண்டாம். இது இந்த நரசிப்பனுக்கு தெரியக்கூடாது. சரி, இப்பொழுது போக வேண்டாம். பகலிலே போனோமையானால் அங்கள் காவலர்கள் இருப்பார்கள், நம்மளை பிடித்து விடுவார்கள். சரி, இரவு நேரம் போனோம் என்று சொன்னால் ஒரு வழியாக பார்த்து விட்டு வந்து விடலாம். நல்லது. அப்படி என்று பார்த்தாள் இந்த பொம்மை வெண்கொடியான். நேராகவே இரவோடு இரவாக நாமல் போக வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறாள் பாருங்க. சாமமான சாமத்திலே சாமத்திலே சாம வேளையிலே வேளையிலே சாமத்திலே 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 அதிசாம வேளையிலே வேளையிலே அப்படி நட்ட நடு சாமத்திலே குதிரையிலே ஏறி வருகின்றாள் கொடியிலையாள் பொம்மையம்மையே. சரி, கோனேரி பாளையத்தில் வீரனோட வீட்டிலே வந்தாள். வந்தவுடனே பார்த்தான், அப்படியே திகைத்து நிற்கிறான் இந்த வீரன். ஆமா, அம்மா, என்ன அரண்மனையில் வாழக்கூடிய தாங்கள் என்னை பார்க்க இங்கு வந்து விட்டீர்களா? உங்களுடைய பாதம் என்னுடைய அகரத்திலே படலாமா? நீங்கள் எல்லாம் இங்க வந்தா உங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா விடுவாங்களா? அதானே, எங்களையும் சேர்த்தெல்லாம் அடிப்பாங்கம்மா. நீங்க உடனே சென்று விடுங்கள். அப்படி என்று இந்த வீரன் சொல்லும் போது சொல்கிறாள் இந்த பொம்மை. என்ன சொல்லுகிறாள்? இதோ பாருங்கள் ஐயா. என்ன? இதோ பாருப்பா, நான் வாழ்ந்தாலும் உன்னோடு வீழ்ந்தாலும் உன்னோடு அப்படி என்று சொல்கின்றான். அம்மா, இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேண்டாம், திடீர்னு வந்து இப்படி பேசுறீங்களம்மா? உங்க குலம் வேற, எங்க குலம் வேற. உங்களை பட்டாளை தீட்டு, எங்களை பட்டாளை தொட்டாலே தீட்டுன்னு சொல்றாங்களே. ஆமா, நீங்க வேற இப்படி வந்து சொல்றீர்களே அம்மா. அப்படின்னு அவன் சொன்னாலும் வீண ஆசை வளர்க்கவே வேண்டாம் அம்மா என்று சொல்கிறான். அப்படி பேச பேச அவனுக்கு ஆசை பார்க்கும்போது அழகு மின்னல் ஒளி போன்று இருக்கிறது. எங்கப்பா, பெண்ணே வந்து சொல்லும் போது வேண்டான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. ஒரு ஆசை வந்து ஆசை இருக்குதானே செய்யும். ஆகையினால் சரி, பார்த்தான் அழகாகவே இந்த பொம்மையம்மையானவள் வீரனை பார்த்து விட்டு சரி, அப்படியே தன்னுடைய அரண்மனைக்கு வரக்கூடிய சமயத்திலே அங்க ஒருத்தன் பார்த்துட்டான். யார பார்த்தான்? பொம்மையை பார்த்து விட்டான். அவன் காவலன் பார்த்து நேராக நரசப்ப பார்த்துட்டான். ஆகாத ஆள் அவன். எப்பவுமே ஒரு மாதிரி கண்ணோட்டத்துல உள்ளவன். எப்பவுமே இவளை பார்த்துட்டு சரியான எட்டப்ப மேல பாக்குறவன் தான் இந்த நரசப்பன். அப்படியே வழிமறித்தான். அடியே பொம்மை, என்ன இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்ற? ஏன்னு சொன்னா அவளுக்கு ஆளு பாத்தீங்களா, திருமணம் பேசி வச்சிருக்கு. நரசப்பா, என்ன? நான் வீரனை பார்த்துட்டு வர்றேன். வீரனை பார்த்துட்டு வரியா? ஆமா. இத பாரு, வீரனை பார்த்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்றியா? ஆமா. இத பாரு, உன் போக்கு சரியில்லை அப்படி என்று சொல்லி பொம்மையிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். இருந்தாலும் சொல்றான், அடே பொம்மை, என்னங்க நம்ம ரெண்டு பேரும் பேசினா நீ என்கிட்ட எப்படியாவது ஏச்சி பேச்சு மேல பேருவான். அதனால உங்க அப்பாட்ட பேசி அப்பாட்ட பேசிடுறேன்டி. இவ்வளவு நாள் விட்டே தப்பு, இனி சீக்கிரம் திருமணத்தை முடிச்சாகும். ஆமா ஆமா. அப்படி என்று சொல்லி நேராக கோபத்தோடு வருகிறான். ஏ மாமா, மாமா, வாடா வாடா பர்மனே, வா வா. இத பாருங்க, கோபத்துடன் வந்திருக்கா. கோபம் படாம எப்படி இருக்க முடியும்? உங்களுடைய மகள் பொம்மை அரண்மனையில் இருப்பாள் என்று சொல்லிதான் நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். அவள் இரவோடு இரவாகவே அவள் எங்கெங்கெல்லாம் சென்று வருகின்றாள். என்னடா எங்கப்பா சென்று வருகின்றாள்? இத பாரு, அதெல்லாம் என் வாயால நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதுக்குடா? இந்த பாருங்க மாமா, இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. சரி, உங்க மகளுக்கு எனக்கும் சீக்கிரம் திருமணம் ஏற்பாடு செய்யும். ஏனிமா கழுத்துல கடிவாளம் போட்டாதான் இவ சும்மா இருப்பா. இவ்வளவு நாள் நானும் பண்ணணும் தான் நினைச்சேன். இனி சீக்கிரமே உங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். அப்படி நல்லது. உண்மையாகவே திருமணம் செய்து வைப்பீர்களா மாமா? கண்டிப்பா வைப்பேன்டா. அவ எங்க இருக்கா? ஆமா, அவன் தான் இருக்கா. பொம்மி, பொம்மி
இருக்கிறவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் முடிச்சிடலான்னு இருக்கிறேன். உனக்கு விருப்பம் என்ன? என்ன செய்வது? என் மனசுல இருக்குது யாரோ இருக்கிறாங்க, நீ யார் யாருக்கோ சொல்றியப்பா அப்படின்னு அவ மனசுல என்றா. அப்படி என்னதும் மனசுல நினைக்கிறா வீரர். அதனால பாவி இப்படி வந்து கழகத்தை மூட்டிட்டாரு. ஆமா, அவன் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றான், மாமா உங்க மக நான் ஆசைப்படுவதை விடவும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா அவன் மேல பாசம் வரும்படி சொல்றான். எதுல இருந்து? தண்ணிக்குள்ள இருந்து, தூக்குனையில இருந்து. ஆனால் உண்மையாகவே இந்த பொம்மைக்கு நரசப்ப மேல பாசமே கிடையாது. ஆகவே நினைக்கின்றால் இங்கிருந்தால் நம்மளை எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் நினைக்கின்றான் இந்த பொன்மன நாயக்கன். ஆமா, அதாவது இந்த நரசப்பன் சொல்வது ஒரு வகையில உண்மைத்தன்மையாகத்தான் இருக்கிறது. நரசப்பனும் மன்னர் குலத்தில் பிறந்தவன், சொந்த தங்கச்சியுடைய மகன், வர பையன். அந்த வீரனும் இலி குலத்தில் பிறந்தவன். சரிதான். அவனை கட்டணும்னு சொன்னா ஊர்காரங்க யாராவது நம்மள மதிப்பாங்களா? மன்னர்கள் மதிப்பார்களா? நாட்டு மன்னர்கள் எல்லாம் ஏளனமாக அல்லவா எண்ணுவார்கள். நரசப்பன் சொல்வதும் சரி, நரசப்பனுக்கே கட்டி கொடுப்போம் சொல்லி ஏற்பாடுகள் செய்ய அப்படி முடிவெடுத்து திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொல்லி அழகாகவே இந்த நரசப்பனுக்கும் பொம்மி அம்மாவுக்கும் திருமண ஏற்பாடுகள் நல்ல முறையிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமண ஏற்பாடுகள் தடபுடலாகவே நடக்கின்றதா? அப்படி நடக்கக்கூடிய சமயத்திலே பார்த்தாள், இதையெல்லாம் அறிந்தாள் இந்த பொம்மையம்மையானவள். அந்த நேரத்தில் என்ன செய்கிறாள் பாருங்கள். நரசப்பன் ஆனவர்க்கும் பொம்மையம்மை வெண்ணவள்க்கும் திருமண ஏற்பாடு அங்கே செய்திருக்கும் வேளையிலே எழுந்தாலே திருமணமோ அதற்கு முன்னால் என்னை வந்து காப்பாற்ற வேணுமென்றே காப்பாற்ற வேணுமென்றே அதை கொடுக்க வைத்தார். நரசப்பனுக்கும் பொம்மைக்கும் திருமணம் என்று சொல்லி திருமண ஏற்பாடுகள் தடபடலாகவே செய்து கொண்டிருக்க சமயத்திலே மறுநாள் விடுவதற்குள் திருமணம் என்று இந்த பொம்மையானவள் தன்னுடைய தோழியிடம் ஒரு நீட்டோலையானது எழுதி கொடுத்து அப்படி கடிதத்தை எழுதி தோழியிடம் கொடுக்கின்றார். தோழியானவளோ நேராக ஓடோடி வந்தால் வீரனுடைய தந்தையான சின்னானிடத்திலே கொடுக்கிறார். ஐயா, எப்படியாவது உன்னுடைய மகனிடத்திலே காலம் தாழ்த்தாமல் கொடுத்து விடுங்கள். சரி, அப்படி என்று சொல்லி கொடுக்கின்றார். ஆமா, அதை நீட்டை கையிலே வாங்கினாள். சின்னானவன் நேராகவே கடிதத்தை கொண்டு வீரனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி கடிதத்தை எடுத்துக்கொண்டு சின்னானும் ஓடி வந்து வீரனிடம் கொடுக்க வேலை வீரனவன் படித்து பார்த்தான். உன்னோடு என்னை வந்து காக்காவிட்டால் மரணத்தை வெற்றிடுவேன். இந்த வார்த்தை படித்த போது ஏற்றதொரு வீரனுமே இப்போ சென்று காக்க வேணும். ஏற்றதொரு பொம்மைதான் காக்க வேணும். தோழியிடத்திலே கடிதத்தை வாங்கிக் கொண்டு வீரனின் தந்தையான சின்னானவன் ஓட்டவன் அடையமாக நடந்து வீரன் கையிலே கொண்டு கொடுத்தானப்பா. வீரா, இதோ இந்த கடிதத்தை படித்து பாரப்பா, உனக்கு அவசரமாக ஒரு கடிதம் வந்திருக்கிறது, என்னவென்று படித்து பார் என்று கொடுக்கின்றார். படித்து பார்த்ததும் மனக்கவலை விட்டான். வாழ்ந்தாலும் உன்னோடுதான், இருந்தாலும் உன்னோடுதான் என்று சொல்லி நீ என்னை வந்து காப்பாற்றாவிட்டால் மரணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் வீரா என்று எழுதியிருக்கிறார். சரி, மனதிலே எண்ணுகின்றான், ஒரு பெண்ணே இப்படி வீரத்தோடு எழுதுகின்றாளே, ஆபா அவள் நம்மீது எவ்வளவு நேசம் வைத்திருப்பாள். உண்மைதான். அப்படி என்று சொல்லி அவனும் அப்படியே உடனடியாகவே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வருகின்றார். நேராகவே இரவோடு இரவாக வெள்ள நல்ல குதிரையிலே வருகின்றார். சரி, அப்படியே அந்த பொன்மன நாயக்கரின் அரண்மனையிலே வந்து அந்த மனதிலே பொம்மையை தூக்கிக் கொண்டு வீரன் வரக்கூடிய சமயத்தில் கண்டார்கள் அந்த காவலர்கள் எல்லோருமே. அப்படி கண்டாரே காவலர்கள் காவலர்கள் ஆயுதம் தான் எடுத்து கண்டாரே காவலர்கள் 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 ஆயுதங்கள் தான் எடுத்து
தூக்கி செல்லக்கூடிய சமயத்தில் காவலர்கள் எல்லாம் கண்டார்கள் இவனை விடக்கூடாது என்று ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து போரிட ஆயுதங்கள் எடுத்து போரிடும் போது அந்த பொம்மியும் இந்த வீரனும் இரண்டு பேருமாக சேர்ந்து காவலர்களை எல்லாம் அடித்துக் கொண்டு அரண்மனை கடந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த பொன்மன நாயக்கன் கண்டான். கண்ட உடனே சொல்கிறான், அடே அடே குடிபடைத்திருங்கள், படையாள் காவலாளிகள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள்? எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் போறவங்க போனா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவரு அந்த காவலர்களை எல்லாம் அடைக்கின்றார். ஆமா, அதோ தூக்கி கொண்டு செல்கிறான் என்னுடைய மகள் பொம்மையை. ஆமா, உடனடியாகவே அவனை பிடித்து வாருங்கள், இல்லை என்னால் என் மகள் என்று கூட பாராமல் கொன்று விடுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டார். அந்த சமயத்திலே பார்த்தார்கள் காவலர்கள் எல்லாம். அப்படியே பார்த்தார்கள் இந்த காவலர்கள் எல்லோருமாகவே. உடனடியாகவே அந்த பொம்மையையும் வீரனையும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி காவலர்கள் தாண்டி இரண்டே பிடிக்க வரும் வேலை வரும் புயலாக கிளம்பியல்லோ அவரை வளைத்து பிடிக்கலாம் என்று வரக்கூடிய சமயத்திலே புயலாக கிளம்பி வீரனவன் அப்படியே வருகின்றான். அவருடைய வீரத்திற்கும் வேகத்திற்கும் யாராலும் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஆமா, அப்படியே பொன்மன ராஜனுடைய படைகளை எல்லாம் அப்படி தோற்கடிக்கின்றான். தோற்கடித்து விட்டு பொம்மையை தூக்கி கொண்டு நேராகவே அப்படியே வேகத்தோடு வந்தவன் அழகாகவே ஒரு குகையிலே வந்து இந்த பொம்மையை மறைத்து வைத்தான். சிறைபிடித்து வைத்தது போல் வைத்திருக்கின்றார். அப்படியே வைத்து அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நரசப்பன் இந்த செய்தியெல்லாம் கேட்டான் பாருங்கள். கேட்ட உடனே அவனுக்கு கோபம் வருகிறது. எப்படி இருந்தாலும் நமக்குன்னு சொல்லி இந்த கிளி நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் காவல் காத்து இருந்தோமே, கடைசியில பஞ்சா பறந்தது. என்ன செய்வது? இவர்களை ஆமா, இவர்களை நாமல் விடவே கூடாது. சரி, இவனை எப்படியாவது இந்த வீரனை நாமல் அரண்மனைக்கு வரவழைக்க வேண்டும். ஆமா, என்ன செய்யலாம் என்று அவனுடைய அசட்டு புத்தி வேலை செய்கிறது. சரி, அப்படி யோசிக்கும் போது நினைக்கின்றான். அவர்களுடைய தாய் தந்தையர்கள் நினைவுக்கு வந்தார்கள். ஆமா, சின்னாலும் அம்மா அப்பா எங்க கை வச்சா வீரனுக்கு நோகும். அப்படி என்ன தாய் தந்தையர்களை பிடித்து சிறையிலே வைத்தார்கள். தாய் தந்தையர்களை பிடித்து அது மட்டும் இல்ல, வீரன் இங்கு வரவில்லை என்று சொன்னால் பெரிய யானையை விட்டு மிதித்து தாய் தந்தையர்களை கொண்டு விடுவதாக சொன்னார்கள். அப்படி ஒரு அறிக்கை விட்டார்கள். அந்த அறிக்கையை ஒட்டன் வாயிலாகவே அறிந்தவுடனே நினைக்கின்றான், எப்படியாவது நம்முடைய தாய் தந்தையர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வருகின்றான். சரி, அப்படியே நினைக்கின்றான். நம்மால நம்ம அம்மா அப்பா உயிர் போகணுமா? போகவே கூடாது. அவன் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒற்றைக்கு ஒருவனாகவே தன்னந்தனியாகவே வீரனுக்கு வீரனாகவே இந்த வீரனானவன் அந்த மன்னனுடைய அரண்மனையிலே எப்படி வருகிறான் பாருங்கள். பொன்மையின மகராஜன் முன்னாலே வந்து நின்றான் வீரனவன். அந்த வீரனை தான் கண்டபோதே மாட்டிக்கொண்டாய் வீராணி, கொட்டாடேதி தள்ளவோ கொட்டாடேதி தள்ளவோ, இந்த மன்னர் உள்ள மங்கையவள், இந்த மன்னர் உள்ள மங்கையவள், உத்தனைக்கு தகுதி உண்டோ? அரண்மனையை வந்து நிற்கிறான். கண்டான் இந்த பொன்மன நாயக்கன். அடே வீரா, வந்துட்டியா? உன்னை எல்லாம் நான் எப்படி பார்த்தேனடா, எப்படி நம்பி இருந்தேன், அப்படியே என்னுடைய மகளை கொண்டு போய் விட்டாய். உன்னுடைய குலம் என்ன, என்னுடைய குலம் என்னடா? கொஞ்சம் கூட குல புத்தியை நீ காண்பித்து விட்டாய். இப்படி செய்து என் மகளை தூக்குவதற்கு கூட என்ன தகுதியடா இருக்கிறது என்று பேசுகின்றார். ஆமா, அப்படியே தாய் தந்தையர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படியே நிற்கக்கூடிய சமயத்திலே நினைக்கின்றார். அதாவது இவர்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். ஆமா, அப்படி என்று அவன் அப்படியே அரண்மனையில் முன்பாகவே எல்லோரும் பேச வார்த்தையெல்லாம் காதலி கேட்டு நின்று கொண்டே இருக்கின்றான்.
இதையெல்லாம் அறிந்தாலே இந்த பொம்மை ஆமா மனதிலே எண்ணுகின்றான், நம்முடைய வீரன் தாய் தந்தையரை காக்க வேண்டும் என்று சொல்லி போனாரே. ஆமா, என்ன தெரியல, காணவில்லையே, என்ன நடந்ததோ? ஆகவே அவளும் குதிரையை எடுத்தால் அப்படியே பறந்து வருகின்றாள். ஆமா, ஏன்னு சொன்னா இவளும் அப்படியே யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாம் படித்தவள், பற்பல கல்வி வித்தைகள் படித்தவள் அல்லவா. ஆமா, ஆகையினால் பார்த்தாள் இந்த பொம்மையானவள் பட்டத்து யானை மேலே பொம்மையம்மா அமர்ந்திருந்தாள். அந்த பொம்மையம்மா சொல் கேட்டு மண்டையிட்டு வணங்கிடுமா. வீரேனோ பொம்மையுமாய் தப்பி திங்கே வருவாரா. பட்டத்து யானை மேலே ஏறுகின்றாள். யானைக்கு பாசாங்கு சொல்லி அழைத்தால் யானை அவள் காலடியில் வணங்குகிறதா. ஆமா, அப்படி யானையின் மேலே ஏறி வந்தவள் சரி நேராகவே வீரனை அப்படி எடுத்தாள். வீரனும் பொம்மையுமாகவே அப்படி தப்பித்து செல்கிறார்கள். சரி, அப்படி தப்பித்து செல்லக்கூடிய சமயத்திலே எல்லோருமாகவே அப்படி வந்து நின்று அப்படியே ஆயுதங்கள் எடுத்து போர் புரிகிறார்கள். ஆமாம், அவர்களை எல்லாம் அப்படியே திரட்டிக் கொண்டு அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி நேராகவே வரக்கூடிய சமயத்திலே பார்த்தான் நினைக்கின்றான் இந்த நொன்மன நாயக்கன், எப்படியாவது இவர்களை நாம கொலை செய்ய வேண்டும். எங்கேயாவது பக்கத்து நாட்டுக்கு தான் போயிருப்பாங்க, எங்க போனாலும் சரி பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று உதவிக்கு யாரையாவது வேண்டும் அல்லவா. ஆமா, ஆகையினால் இவனை இப்படியே விடக்கூடாது, நம்மை அவமானப்படுத்தி விட்டானே என்று சொல்லி பார்த்தான். திருச்சி மாநகரதியிலே விஜயரங்க சொக்க நீடோ தான் மிக்க வேணும், தான் மிக்க வேணும், அந்த வீரனை தான் கொள்ள வேணும். அந்த வீரனையும் வெல்ல வேணும். சுற்றமாதை அறியாமல் வீரனும் பொம்மையுமாய் அறியாமல் வீரனும் பொம்மையுமாய் மறைந்திருக்க விஜயரங்க மன்னனோடு சொல்ந்தல்லவோ இருவரையும் தான் பிடித்து இருவரையும் தான் பிடித்து இருவரையும் தான் பிடித்து இருவரையும் தான் பிடித்து மன்னனிடம் கொண்டு வாரா. இருவரையும் தான் பிடித்து இருவரையும் தான் பிடித்து மன்னனிடம் கொண்டு வாரா. திருச்சி மாநகரிலே விஜயரங்க சொக்கரிடம் வந்து இந்த பொம்மன நாயக்கன் வந்து உதவி கேட்கும் போது தன்னுடைய படைகளை அனுப்பி முகையிலே வரைந்திருக்கின்றாலே இந்த வீரனும் பொம்மையும் அவர்களை அந்த விஜயரங்க படைகளானது வந்து சூழ்ந்து பிடித்திருக்கிறது. சரி, பிடித்து விஜயரங்க மன்னனிடம் கொண்டு வருகிறார்கள். அப்படி வந்து நிற்கும் போது அங்கே பொன்மன நாயக்கன் வருகின்றான், தளபதி நரசம்மன் இருக்கின்றான். அப்படியே நடந்த நியாயங்களை எல்லாம் பார்க்கின்றார். இவன் சக்கிரிய குலத்தில் உள்ளவன் என்பதால் இவன் சொல்கின்றான். ஆமா, இவன் என்னுடைய மகளை அழைத்து அதாவது தூக்கி சென்று விட்டான், இவனை கொல்ல வேண்டும், இவன் தலையை துண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நரசப்பன் சொல்கிறான். ஆனால் அந்த மன்னனோ என்ன சொல்கிறான் தெரியுமா? பெண் மீது ஆசை கொண்டான், அவள் இவள் மீதுதானே ஆசை கொண்டான். ஆகையினால் அவன் அப்படியே அதாவது இந்த வீரனானவன் ஆயுள் தண்டனையாகவே ஆயுள் கைதியாகவே என்னைக்கு இருக்கணும். அப்படியே இருக்கட்டும், என்னுடைய அரண்மனையிலே இருக்கட்டும் என்று சொல்ல ஆகையினால் அங்கே படை தளபதியாகவே ஆகிவிடுகிறான் இந்த வீரனானவன். இங்கே நல்ல முறையில் இவருடைய திருமணத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி அந்த பொம்மன நாயக்கரை நரசப்பனை நீங்க போகலாம் ஐயா, இந்த பிள்ளைங்க இங்க இருக்கட்டும் என்று சொல்லி அப்படியே திருமணத்தை முடித்து நல்ல முறையிலே அந்த விஜயரங்க மன்னரிடத்திலே இவன் படை தளபதியாக வீரனாக வாழ்ந்து வருகின்றான். இங்கு பிடிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் தினத்திலே தாய் தந்தையில் இந்த செய்தி அறிந்தார்கள். சரி, விஜயரங்க மன்னரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த அரண்மனையிலே வாழ வைத்து வருகின்றான் அந்த விஜயரங்க மன்னன். சரி, இப்படி இருக்கும் போது ஒரு நாள் தினத்திலே விஜயரங்க மன்னனுடைய அரண்மனைக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு ஓலையானது வருகிறது. எப்படிப்பட்ட ஓலை? அந்த மதுரை மாவட்டத்தில் நகரத்தோடு
நகரத்தோடே வாழ்ந்து வரும் நாளையிலே நாடு நல்ல நகரத்தோடே நகரத்தோடே வாழ்த்து வேறு நாளையிலே கள்ளர் மலை குகையதிலே குகையதிலே கல்வர்கள் வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரார் குகையடியிலே கல்வர்கள் வந்து வாழ்த்து பொன்பொருளை திருடுவாரா பிள்ளைகளை கொலைகள் செய்வார் பெண்களையும் சீரழிப்பார் அந்த நல்ல கடவதையோ அந்த நல்ல கடவதையோ காண்பிடிக்க வேண்டும் ஐயா மதுரை மாவட்டத்திலே வாழ்ந்து வருகிறான் திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும்போது நல்லாட்சி விரைந்து வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே அங்கே அந்த நாட்டில் உள்ள குகையிலே வாழ்கின்றார்கள் கல்வர்கள் இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே திருடுவது வழக்கம். ஆமா அந்த சமயத்திலே அப்படியே தினந்தோறும் திருடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய படையாளை ஒன்றுமே செய்ய முடியல. ஆகையினால் விஜயரங்க வண்ணனிடத்திலே இப்பொழுது படைத்தளபதியாக சேர்ந்திருக்கிறானே இந்த வீரன் இவன் பெரிய பலசாலி என்பதை உணர்ந்தான். அவனை என்னோடு என்னுடைய நாட்டிலே என்னை பாதுகாக்க அனுப்பிவிட வேண்டும் என்று நீட்டோலை எழுதியிருக்கிறது. சரி, நீட்டோலை கண்ட வீரனானவன் காவல் காத்து கல்வர்களை பிடிக்க வேண்டும் என்று வருகின்றார். அப்படி அந்த பொம்மையும் வீரனுமாக வருகிறார்கள். ஆமா, அந்த வார்த்தை காதில் கேட்டு பொம்மையமாய் வருவாராம் ஒரு முகமாய் மதுரை மாவட்டத்தில் பொம்மையுமாய் வீரனவள் வரும்போதே வரும்போதே அந்த மன்னனவள் மனமாகின்றார். பொம்மையோடு அப்படியே தங்க தேனிலை ஏறி வருகிறார்கள் மதுரை மாவட்டம். ஆமா, திருமலை நாயக்கர் அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு இந்த ஒரு இருப்பிடம் கொடுத்து அமர வைத்து ஆமா அப்படியே இந்த படை அதாவது கல்வர்களை நான் அழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் நேரத்தில் அழகாகவே இந்த பொம்மையமையும் இவனை நிற்கும் போது இருக்கும்போது ஒரு நாள் காவல் காத்து அந்த கல்வர்களை எல்லாம் பிடிக்கின்றான். அழகாகவே பார்த்தான். இந்த அரண்மனை சுற்றி வரக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கின்றால் நாட்டிய பேரொழியாக விளங்கக்கூடிய வெள்ளையம்மா. பார்த்தான். ஆமா, அவன் அழகு அப்படி ஒரு அழகு. சிற்பக்கலையிலே சிற்ப வேலை செய்பவர்கள் எல்லாம் இவளை முன்னிறுத்தி தான் செய்வார்களாம். ஆமா, அந்த அழகிற்கு அழகு வாய்ந்த வெண்ணடியாகவே நாட்டியத்தில் சிறந்தவளாக திகழ்ந்து வருகின்றாள். அவளுக்கு அவள் மேலே இந்த திருமலை நாயக்கருக்கு ஒரு எண்ணம், வீரனை கண்டபோது வீரன் மேலே அவளுக்கு ஒரு எண்ணம். வெள்ளையம்மாவுக்கு நல்லா பிடிச்சு போச்சு. ஆமா, ஆனா இந்த திருமலை நாயக்கரும் ஏற்கனவே இந்த வெள்ளையம்மாவை திருமணம் பண்ணி ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றார். அப்படி ஒரு நாள் தினத்திலே நாட்டியமாடி இருக்கும்போது சொல்கிறாள், திருமலை நாயக்கரிடத்தில் கேட்கிறான் இந்த பாபரம் வீரன், ஐயா மன்னவா, இதோ ஒரு பெண்மணியாக நிற்கின்றாளே, இவள் இங்கே எதற்கு இருக்கின்றாள் அப்படி என்று கேட்கும்போது சொல்கிறாள், இங்கேதான் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்மணியானவள். சரி, இவள் இந்த அரண்மனையில் தானப்பா இருப்பாள் என்று சொல்ல, அப்படியே அந்த ஆடல் கலைகளை எல்லாம் பார்த்து ரசித்து விட்டு இருக்கும் போது அழகாகவே இந்த எங்கே கல்வர்கள் திருடுவதற்காக வருகிறார்கள். இருக்கும்போது நான் நினைக்கின்றான் வீரனானவள் கல்வர் மலை குகையிலே இருக்கும் தலைவனை காண வேண்டும், அவர்களை கூண்டோடு பிடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பார்த்த வீரனானவன் நேராகவே நாமல் போக வேண்டும் என்று சரி அப்படி எப்படி வருகிறான் பாருங்கள். கல்வர் மலை கூட்டத்திலே வீரனாவன் வருவானா படைகளையும் திரட்டி கொண்டு வீரவாள் கைபிடித்தே
கல்வர் கூட்ட தலைவனவன் தப்பித்து செல்ல வேலை எடுத்த பொருளை எல்லாம் தானே வீரணவன் தானே வீரணவன் பொன்பொருளை தானேட்டு பொன்பொருளை தான் மீட்டு நாயக்கர் அரண்மனையில் ஒப்படைத்த வேளையிலே கல்வர் கூட்ட தலைவனவன் பிள்ளையம்மா பீடத்திலே அவன் கொள்ளையிலே திட்டமிட்டான் வெள்ள நல்ல குதிரை ஏறி வீரவாள் தப்பிடித்து பிள்ளையம்மா பீடத்திலே மாறானே வீரனவை கல்வடையா தப்பிடிக்க வருகிற வேளையிலே தப்பித்து ஓடுவானா கொள்ளை கொண்ட தலைவனவன் கொள்ளையிட்டே பொருளையெல்லாம் இரவோட இரவாக கொல்ல வேண்டும் என்று வேதர் ஆணையிட்டாடே வீரனை நான் கொல்லவென்றே வேதனவன் சொன்னபோதே மாலையால் மாறேனே வாங்கிவிட வேண்டும் என்றால் அந்த வாங்கை நான் கேட்டேன் அனுகுறைய காவலர்கள் வீரனையா நான் பிடித்தேன் கொலைக்காலம் Yeah.